நமக்காகவே இந்த லைனை எழுதியிருக்காருப்பா இவரு, அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துட்டாரு. ரோட்ல ஒரு கியூட்டான நாய்க்குட்டி பாத்தீங்கன்னா எப்படி அதை கொஞ்ச நேரம் அதை பார்க்கணும் இல்ல அதை போய் கொஞ்சணும்னு தோணுமோ அந்த மாதிரி நாமத்துக்குமார் பாட்டு எனக்கு இருக்கு. லைஃப் சிம்பிளான பீப்புளை வந்து ரொம்ப ரசிச்சு அதை அப்சர்வ் பண்ணி எழுதினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நாமும் மாதிரி நம்மளுடைய ஜென்ரேஷன்ல வலியை கடத்தினவர் யாருமே இல்லைன்னு எனக்கு தோணும். ஒவ்வொரு டைம் அதை அப்சர்வ் பண்ணி கேட்கறப்போ எனக்கு கண்ணில் வந்து கலங்கிரும். சில வார்த்தைகளுக்காக அந்த அழுக காத்திருக்கும். அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சேர்த்து வச்சு நாமும் நம்மளை அழ வச்சுட்டு போயிடுவார். 80s 70s அந்த பாட்டு எல்லாமே வந்து இளையராஜா சாங் தான் அப்படின்னு நினைச்சிருப்போம். தம்பி அது கங்கை அமரன் பாட்டுப்பா, சங்கர் கணேஷ் பாட்டு. ஒரு கல் ஒரு கண்ணாடி, அதுக்கப்புறம் உச்சி கிளை மேல போட பிடிக்கிறது, எறும்பு தண்ணீரில் இருக்கிற இலையை வந்து எறும்புக்கு பழகாது. நாமத்துக்குமார் இஸ் லைக் ஒன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். ஓகே, வணக்கம், வெல்கம் டு another episode of வினா பாட்காஸ்ட். நம்ம பாட்காஸ்ட்ல எப்பவுமே ரொம்ப சீரியஸான டாபிக்ஸ் பத்தியே பேசுறோம். இப்போ பார்த்தாலும் இஷ்யூஸ், ப்ராப்ளம்ஸ், சொல்யூஷன்ஸ் அந்த மாதிரி. ஆனால் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரசிச்சு என்ஜாய் பண்ற ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். தமிழ் சினிமா சாங்ஸ் பத்தி தான் பேச போறோம். முக்கியமா என்னை மாதிரி நிறைய பேருக்கு ஃபேவரட்டான நா. முத்துக்குமார் அவர்களோட சாங்ஸ் பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். இந்த டாபிக்ல பேச இன்னைக்கு நம்ம கூட 2 பேர் ஜாயின் பண்றாங்க. 2 பேருமே நிறைய எழுதுவாங்க. நான் அவங்கள வந்து சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்றதால அவங்க ஜென்ரலாக லைஃப் அண்ட் சாங்ஸ் எல்லாம் எவ்வளோ ரசிச்சு பார்க்குறாங்க, கேட்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த டாபிக்ஸ் பேச அவங்க ரொம்ப ஆப்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கெஸ்ட் யாருன்னு பார்த்தா சௌமியா. இவங்க ஏற்கனவே நம்ம கூட ஒரு எபிசோட்ல சைபர் கிரைம்ஸ் பத்தி ரொம்ப நல்லா பேசியிருந்தாங்க. ஸோ அவங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரியே இன்னொரு எபிசோட்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்னொரு கெஸ்ட் யாருன்னு பார்த்தா தமிழ் யூடியூப் ஸ்பேஸ் ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே கண்டிப்பா இவர் தெரிஞ்சிருக்கும். இவர் ஒரு ஃபேமஸ் ஃபிலிம் கிரிட்டிக், அப்புறம் வந்து செலிபிரிட்டி இன்டர்வியூஸ்லாம் பண்ணுவார். ஹீஸ் ஆல்சோ ரைட்டர், பிளாக்ஸ், ஹைக்கூஸ்லாம் நிறைய எழுதுவார். அது இல்லாமல் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் நடிச்சிருக்காரு அண்ட் மூவிஸ்லையும் நடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஹி இஸ் பிஹைண்ட் வுட்ஸ் ஆர் கலாட்டா ஃபேம் மாதேவன். வெல்கம் மாதேவன். வெல்கம் சௌமியா. ஹலோ நவீன். ஹாய் நவீன். ஓகே, ஸோ இந்த பாட்காஸ்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் வி ஹவ் 2 அமேசிங் பீப்புள் டு டிஸ்கஸ் ஒரு அமேசிங் பர்சன் பற்றி. அண்ட் தமிழ்ல இருக்கிற பாட்டு இல்லை மியூசிக் இதை பற்றி பேசுகிறப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய லிரிசிஸ்ட் பற்றியும் பேச ஆரம்பிச்சிருக்கோம். 90s எண்ட்லேருந்து இப்போ வரைக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி ரொம்ப பெருசாக லிரிசிஸ்ட்டை கவனிச்சாங்களா அப்படின்னு தெரியல. கவனிச்சாலும் பொதுமக்கள் அதான் இன்டெலெக்சுவல் சர்க்கிள்குள்ள இருந்தது, பொதுமக்கள் பார்த்தாங்களான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து நா. முத்துக்குமார் சாரோட பர்த்டேக்கு தான் வந்துருக்கு. வை நா. முத்துக்குமார் இஸ் ஸ்பெஷல்? நவீன் நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து எனக்கு இந்த லிரிக்ஸ் வந்து ரொம்ப கவனிச்சு கேட்க பிடிக்கும். ஸ்பெசிஃபிக்கா ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னா அந்த பாட்டு இருக்க மியூசிக்கை விட எனக்கு லிரிக்ஸ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டடா கவனிப்பேன். இப்ப நம்ம ஏஜ்ல இந்த புதுப்பேட்டை, இந்த கட்டுறது தமிழ், இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் வர்றப்ப இந்த சாங்ஸ் எல்லாம் இவ்வளவு நல்லா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் யார் எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தா அப்பதான் வந்து ஓகே நா. முத்துக்குமார் ஒருத்தர் இருக்காரு, இவர் இவ்வளவு நல்லா எழுதுறாரு. அப்பதான் அப்படியே நான் லிரிக்ஸிஸ்ட் யாரு அப்படிலாம் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுதான் எனக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி இருந்துச்சு. அவரு நா. முத்துக்குமார் லிரிக்ஸ் வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்து இந்த ஹோப், லைஃப் இதை பத்திலாம் இருக்கிறப்போ ரொம்ப அப்படியே ஒரு டீப்பா ஒரு அந்த மீனிங் வந்து ரொம்ப சிம்பிளா நம்ம ஒரு காமன் மேனுக்கும் புரியுற மாதிரி ஒரு இதுவா இருந்துச்சு. அது ரொம்ப அப்படியே எனக்கு இம்பாக்ட் பண்ணுச்சு. Why நா. முத்துக்குமார் ஸ்பெஷல் மாத்தி உங்களுக்கு? என்ன கேட்டீங்கன்னா பாடல் வரிகள், திறமை இதெல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு மனுஷனா அவர் கடைசி வரைக்கும் இருந்தாருன்றது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் நினைக்கிறேன். அவரை சுத்தி சினிமாவுக்கான ஒரு பிம்பமே அவர் அமைச்சுக்க விடல. அதை அமைக்க நிறைய பேர் முயற்சி பண்ணிடுவாங்க சினிமாவில் இருக்கும்போது. சில நேரத்தில் நம்மளே கூட அமைச்சுப்போம். ஆனா அவர் அந்த பிம்பத்தை தன் பக்கம் வராமையே பார்த்துக்கிட்டாரு. அவர் ஒரு ரொம்ப எளிமையான ஒரு மனிதராகவே அவருடைய பாடல் வரிகள்லையும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, வெளில வரும்போது அவர் பொதுமக்கள்கிட்ட பேசுறது, ஆடியோ லான்ச்ல பேசுறது, இன்டர்வியூஸ்ல பேசுறது எல்லாமே அவர் நம்மள மாதிரி தான்ப்பா இவரும் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி அவர் கடைசி வரைக்கும், அப்படின்ற ஒரு உண்மையை அவர் கடைசி வரைக்கும் கேரி பண்ணாருன்னு நான் நினைக்கிறேன். அவருடைய பாடல் வரிகள்லையும் அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஏன் நிறைய பேருக்கு இப்ப நான் சொன்ன இந்த பிம்பம், ஃபேம் இதெல்லாம் தெரியலனாலும் கூட நா. முத்துக்குமார் ஸ்பெஷலா இருப்பார் அப்படின்னா இந்த ரிலேட்டபிள் அப்படின்ற ஃபேக்டர் தான் நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே அவர் பாட்டு எழுதியிருக்கார். நமக்காகவே இந்த லைன் எழுதியிருக்காருப்பா இவரு, அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துட்டாரு. அவர் வாழ்ந்த விதத்துலையும் சரி, அவர் பாடல்கள்லையும் சரி, ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு மனுஷனாவே கடைசி வரைக்கும் இருந்தது தான் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதுதான் நான் அவர்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். ஓகே சௌமியா, நீங்க சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு ஏன் வந்து நாமும் ஸ்பெஷல் அப்படின்னு? ஓகே,
எனக்கு நாமும் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, நான் வந்து ஒரு 90s கிட். ஸோ எங்க வீட்லலாம் வந்து நம்ம ஸ்கூலுக்கு போறது அப்படின்னா ஆட்டோல தான் போவோம் இனிஷியலா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம். இது வந்து இந்த 2005ல இருந்து அந்த டைம் 2000ல இருந்து 2010 அந்த டைம். ஸோ நம்ம ஆட்டோல எப்போ டிராவல் பண்ணாலுமே வந்து பாட்டு ஏதாவது ஓடுச்சுன்னா, சில பாட்டுலாம் கேட்கிறப்போ அந்த பாட்டு யார் எழுதுனாங்க, மியூசிக் யார் போட்டாங்கலாம் அந்த வயசு தெரியாது. ஆனா அந்த பாட்டுலாம் சும்மா அப்படியே பின்னாடியே பாடிட்டே வந்திருப்போம். அந்த மாரி காதல் கொண்டேன், அதுக்கப்புறம் வந்துட்டு புதுப்பேட்டை, ஆம் இன்னும் இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான ஃபில்ம்ஸ் ஓகேவா? இன்னும் நெறைய ஃபில்ம்ஸ் வந்து நாமத்துக்குமார் தான் எழுதியிருக்காருன்னே தெரியாத அளவு இருக்கும். ஆனா அவர் தான் எழுதியிருப்பாரு. இதெல்லாம் நம்ம பாடிட்டே வந்திருப்போம். பட் கொஞ்சம் ஓரளவுக்கு காலேஜ் போனதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா, யாருடா இதெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நாமத்துக்குமார் தான் எழுதியிருப்பாரு. எஸ்பெஷலா ஒரு பாட்டு எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னா, ஆ ஜெயம் ரவி நடிச்ச ஒரு படம். பாட்டு வந்து தீபாவளி. இது வந்து தீபாவளி. எல்லா ஆட்டோலயும் இத போடுவாங்க ஓகேவா? பிகாஸ் அந்த லவ் ஃபெயிலியர் சாங்ஸ் மோஸ்ட்லி ஆட்டோல ஓடிட்டே இருக்கும் எப்பவுமே. இந்த பாட்டு வந்து நாங்க கோரஸா பின்னாடிலாம் பாடியிருக்கோம். பின்னாடி கடைசியா பார்த்தப்ப தான் எங்களுக்கு தெரியும் இது நாமத்துக்குமார் தான் எழுதியிருந்தாரு அப்படின்னு. அதுல வர லைன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். கல்லறையில் கூட ஜன்னல் ஒன்று வைத்து உன்முகம் பார்ப்பேன் அப்படின்னு வரும். அது வந்து எனக்கு ஒரு மாரி மத்த போயட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களும் கற்பனை எல்லாமே நல்லா தான் இருக்கும். பட் நாமத்துக்குமாரோடது எப்படி இருக்கும்னா, அ எ நீங்க ரோட்ல ஒரு நாய்க்குட்டி பார்த்தீங்கன்னா, எப்படி அ யார் எந்த மனுஷனா இருந்தாலுமே ரோட்ல ஒரு கியூட்டான நாய்க்குட்டிய பார்த்தீங்கன்னா, எப்படி கொஞ்ச நேரம் அத பார்க்கணும், இல்ல அத போய் கொஞ்சணும்னு தோணுமோ, அந்த மாரி நாமத்துக்குமார் பாட்டு எனக்கு இருக்கும். ஆமா, அதான் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ட்ரோ மாதிரி தான். நாமத்துக்குமார் வந்து ரொம்ப ரசிச்சு அப்படியே எழுதுற மாதிரி இருக்கும். லைஃப சிம்பிளான பீப்புளை வந்து ரொம்ப ரசிச்சு அதை அப்சர்வ் பண்ணி எழுதினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க சொல்ற மாதிரி தான் அது ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும் நம்மளுக்கு. சூப்பர். அண்ட் ஒன் மோர் திங், நவீன் சௌமியா, அது நீங்க 2 பேருமே கவனிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். வை இஸ் நாமு சோ ரிலேட்டபிள் அப்படின்னா, நாமு மாதிரி நம்மளுடைய ஜென்ரேஷன்ல வலிய கடத்தினவர் யாருமே இல்லைன்னு எனக்கு தோணும். பாடல்கள்ல, சினிமா பாடல்கள்ல. கண்டிப்பா. கண்டிப்பா, நிச்சயமா. அதான் இப்ப வந்து ஒரு ஒரு பிரிவுல இருக்காங்க அப்படின்னா, இவன் லவ் ஃபெயிலியரா இருக்கட்டும், இல்ல வந்து அப்பா இறந்தது, அந்த மாதிரி எந்த ஒரு வழியா இருந்தாலும் ரொம்ப டீப்பா இருக்கும். இப்ப நான் வந்து பர்சனலா வந்து எனக்கு வந்து இந்த தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்க சொன்னா நம்புவீங்களான்னு தெரியல. ஒவ்வொரு டைம் அதை நான் அப்சர்வ் பண்ணி கேட்கிறப்போ எனக்கு கண்ணில் வந்து கலங்கிரும். அதுதான் அந்த வழியை கடத்துறது அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றது கரெக்ட். கரெக்ட். ஆக்சுவலா வந்து இதே மாதிரி ஒரு டிஸ்கஷன்ல வந்துட்டு எது வந்து நல்ல கவிதை அப்படின்னு நிறைய போயட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் யூடியூப்ல தான் பார்த்தேன். அதுல வந்து மனுஷ் சொல்லியிருந்தாரா இல்ல மனுஷ பத்தி வேற யாரோ சொல்லியிருந்தாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி வலிக்குது 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 4 லைன் எழுதுனா அது கவிதை கிடையாது. வலின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாம வலிக்குதுன்னு வெளில சொல்றதுதான் கவிதை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒருத்தங்க. சோ நாமும் வந்து அதை கரெக்டா பண்ணிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். இல்ல டவுட்டே இல்ல, நாமும் அதை கரெக்டா பண்ணிருக்காரு. இல்ல, இப்போ ஹருகி முரக்கமியை பத்தி எழுதும்போது ஐ திங்க் லீனா மணிமேகலையா குட்டி ரேவதியான்னு எனக்கு தெரியல, யாரோ ஒருத்தவங்க அவங்களுடைய ஃபேஸ்புக்ல எழுதும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஹருகி முரக்கமிக்கு ஏன் இவ்வளவு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஏன் நிறைய பேருக்கு அவருடைய எழுத்து பிடிக்குதுன்னா, அவரு ஒரு தோற்றவனுடைய மனநிலைய ரொம்ப நல்லா எழுதுவாரு. அவருடைய கேரக்டர்ஸா இருக்கட்டும், எல்லாமே வலிகள் சார்ந்து, தோல்விகள் சார்ந்து இருக்கும். நம்ம சின்ன வயசுலலாம் யோசிச்சிருப்போம் படங்கள்லாம் பார்க்கும்போது, காதல் ஒரு யூனிவர்சல் ஃபீல் அப்படின்ட்டு. கரெக்ட்டா? பட் ஆக்சுவலா யூனிவர்சல் ஃபீல், எல்லாருக்குமே ரிலேட்டபிள் ஃபீல் அப்படின்னா, அது பெயின் அண்ட் சேட்னஸ் தான். That's true. ஸோ அது நாமத்துக்குமார பல பேருடைய பர்சனல் ஃபேவரட்டா ஆக்கியிருக்கு. அவங்களால வெளியே சொல்ல முடியாததெல்லாம் அவங்கள்ட்ட என்ன சொல்றது, சில நேரத்துல நமக்கு வந்து சில வார்த்தைகள் நம்ம கேட்டாதான் அந்த அழுகை வரும். சில வார்த்தைகளுக்காக அந்த அழுகை காத்திருக்கும். அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சேர்த்து வச்சு நாமும் நம்மளை அழ வச்சுட்டு போயிடுவார். நிறைய நேரம் அது நடக்கும். ஆக்சுவலா நாமும் வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து நம்ம தாமரை மேம் வந்து நிறைய பாட்டு எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் லைக் விமனோட ஃபீலிங்க வந்து கரெக்டா எழுதுறாங்க. இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் விமனோட ஃபீலிங் எழுதுறாங்கன்னு நம்ம பேசியிருக்கோம்ல. பட் எனக்கு தரமணி படத்துல வந்து ஒரு கோப்பை வேண்டும் கொண்டு வான்னு ஒரு பாட்டு வரும் ஓகேங்களா? எனக்கு அந்த பாட்டு ஒவ்வொரு டைம் கேக்குறப்போ நிச்சயமாவே இது வந்து கன்ஃபார்மா ஒரு பொண்ணுதான் எழுதியிருக்காங்க. ஏன்னா அது நாம தான் எழுதியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். பட் முத்துக்குமார் தான் எழுதியிருக்காருன்னு தெரிஞ்சுமே இது ஒரு பொண்ணாலதான் இப்படி எழுத முடியும் அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருக்கும். பிகாஸ் அது அவ்வளவு ரிலேட்டபிளா இருக்கும். நீங்க அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா தெரியாது. எனக்கு அந்த பாட்டு அவ்வளவு ரிலேட்டபிளா இருந்தது. சூப்பர் பாட்டு. செம பாட்டு, அது ரொம்ப பிடிக்கும்.
ஸோ அது வந்து ஐ திங்க் வெகுஜனத்துக்கு எழுதிட்டு இருந்தும் பட் இவ்வளோ ரிலேட்டபிளா பெண்களுக்குமே எழுதின ஒரு ஆள்னா நான் நாம தான் சொல்லுவேன். பிகாஸ் Okay. எனக்கு வந்து மற்ற போயட்ஸோடது அவ்வளோ ரிலேட் ஆச்சான்னு கேட்டா எனக்கு அவ்வளோ ரிலேட் ஆனதே இல்லை. ஆமா, நீங்க இது சொல்றப்ப பேசுகிறேன் சாங் கண்டிப்பா சொல்லணும்ல. அது ரொம்ப ஆமா. செமையா இருக்கும். லிரிக்ஸ் ரொம்ப வேற லெவல்ல அப்படியே இருக்கும். இதே மாதிரி அந்த உமன் பெர்ஸ்பெக்டிவ்ல சூப்பரா சொல்லிருப்பாரு. இன்னொன்னு கவனிச்சு பார்த்தோம்னா இந்த ஜெனரேஷன்லயே நமக்கு நாம கேட்டு வளர்ந்த பாடல்கள், பார்த்து வளர்ந்த சினிமா எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா சேர்த்துக்கிட்டா கூட ஒரு லிரிசிஸ்டுக்கு அதிகமா பொண்ணுங்க ஃபேன்ஸா இருக்கிறது வந்து நாமுவா தான் இருப்பாங்க. கண்டிப்பா. அதுவும் சொல்லலாம். ஆமா, அதுவும் சொல்லலாம். இன்னொன்னு எல்லாம் லைக் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு என்ன சொல்றது, ஒரு 80s கிட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப இருக்க 2K கிட் வரைக்குமே அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். இல்ல, பெண்கள் சொல்றேன், முக்கியமா பெண்கள் நான் சொல்றேன். ஆமா, பெண்களும் அந்த பாயிண்ட் எனக்கு நல்லாவே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது இல்லாம நம்ம ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தையே ஜெனரேஷன் கேப்னு சொல்ற டைமுக்கு வந்துட்டோம். அப்படி இருந்துமே கூட 80ஸ்ல இருந்து இப்போ 2K கிட்ஸ் வரைக்குமே எல்லாருக்கும் ஓரளவுக்கு போய் சேர்ந்திருக்கிற ஒரு எழுத்தாளர் இல்ல ஒரு பாடலாசிரியர்னா நான் நாமோ தான் சொல்லுவேன். நிச்சயமா. அண்ட் இன்னொன்னு நாமனுடைய பெரிய சக்சஸ் நான் எதை நினைக்கிறேன்னா, ஒரு நல்ல பாட்டு கேட்டா 80ஸ்ல இருந்தவங்க எல்லாம் சாதாரணமா வாலி பேர் சொல்லிடுவாங்க. வாலியே நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு. கண்ணதாசன் பாட்டு ஒண்ணு இருக்கும், ஆனா அதை நான் எழுதுறது என்ன புகழ்ந்துருவாங்க. நான் எழுதின பாட்டு ஒண்ணு இருக்கும், அது கண்ணதாசன் சொல்லிட்டு புகழ்ந்துருவாங்க. ஸோ அந்த கன்ஃபியூஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா மக்களோட மனசுல நல்ல பாட்டு அப்படின்னாலே அது கண்ணதாசன் தான் எழுதியிருப்பாரு அப்படின்னு ஒண்ணு இருக்கும். பட் நம்ம ஜென்ரேஷன்ல நிறைய நல்ல மெலடிஸ மத்தவங்க எழுதுனதெல்லாம் கூட நாம கூட தான் அசோசியேட் பண்ணிருக்கோம். நிறைய நேரம் நம்ம நாமும் தான் இந்த பாட்டு எழுதியிருப்பாரு அப்படின்னு நம்பிட்டு இருப்போம். அதுதான் பெரிய சக்சஸ் நான் நினைக்கிறேன். ஆமா, இப்ப கொஞ்சம் 80s 70ஸ்ல அந்த பாட்டு எல்லாமே இளையராஜா சாங் தான் அப்படி நினைச்சிருப்போம். பார்த்தா தம்பி அது கங்கை அமரன் பாட்டுப்பா, சங்கர் கணேஷ் பாட்டு. கங்கை அமரன் ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப பாவமா சொல்லிருப்பாரு. ஏன்னா அப்போலாம் சிடி கேசட் தானே இருந்தது, இளையராஜா பாடல்கள்னு கேசட் சிடி வருமா, சரின்னு சொல்லிட்டு வாங்கி யார் வீட்டையா போட்டிருந்தாங்கன்னா என் பாட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டாராம் ஒரு தடவை. இல்லைங்களா, இளையராஜா கேசட் தானே போட்டோம். அது அவரு சொல்லி கேக்குறப்போ ஒரு மாதிரி ஐயோ பாவமே அப்படின்னு இருந்தது. இன்னுமே அந்த லிரிசிஸ்ட்லாம் ரொம்ப அவளை பார்த்து கவனிச்சு இது பண்றாங்களா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம் தான். எக்ஸாக்ட்டா ஞாபகம் வச்சுக்காங்களா அப்படிங்கலாம் இல்ல. அந்த ப்ராப்ளம் ஐ திங்க் சொல்யூஷன் இண்டஸ்ட்ரியில இருந்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ டிவில பாட்டு போடும்போது நிறைய சேனல்ஸ் நடுவுல என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா லிரிசிஸ்ட் பேரும் சேர்த்து போட ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்களே தப்பா போட ஆரம்பிச்சாங்க. அபிஷியல் வீடியோ சாங்ஸ் வரும்போது நீங்க இப்ப கூட யூடியூப்ல போய் பாருங்க, சாவன்ல போய் பாருங்க, நிறைய தப்பா கிரெடிட் பண்ணிருப்பாங்க. நிறைய நேரத்துல இருக்கவே இருக்காது. சோ நான் இந்த விஷயத்துலலாம் ஆடியன்ஸ் லிசனர்ஸை பிளேம் பண்ண கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் நீங்க சொல்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னா அதுல லீட் ஆக்டர்ஸோட நேமை விட பாட்டு எழுதினவங்களும் மியூசிக் போட்டவங்களும் ரொம்ப முக்கியமா இருக்கணும். ஆமா, நீங்க படத்துல பண்றீங்கிறது வேற. அட்லீஸ்ட் நீங்க ஒரு ஆடியோ ட்ராக்கை ரிலீஸ் பண்றப்போ அந்த லிரிசிஸ்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் சொல்லல. அந்த இம்பார்ட்டன்ஸ் இல்லங்கிறது ஒரு சோகமான விஷயம் தான். நிச்சயமா. ஆக்சுவலா ஆமா, இது ஒரு ஆடியோ லான்ச்லயே பேசியிருப்பாங்க. அதாவது ஹீரோக்கு ஆடியோ லான்ச்ல கொடுக்குற அந்த விஷயம் மியூசிஷியனுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. மியூசிஷியனுக்கே இப்பதான் வருதுன்னா லிரிசிஸ்டுக்கு வர்றதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். நவீன், ஒரு வரி டக்குன்னு சொல்லணும் நாம எழுதுனதுலயே உங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணதுன்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு இந்த பரபர பட்டாம்பூச்சின்னு ஒரு பாட்டு இருக்கும் கட்டது தமிழ் படத்துல. அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கண்ணீரில் துடைக்கும் விரலுக்கு மனம் ஏங்கி கிடக்குது, தண்ணீரில் மிதக்கும் எறும்புக்கும் இலை படகு ஆனது அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். அந்த பாட்டு ஏன்னு தெரியல, நான் சொன்னேன்ல இந்த ஹோப் லைஃப் இதை பத்தி எல்லாம் பேசுற நாமுத்துக்குமாரோட படங்கள் பாட்டுகள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. இந்த லைன் ஸ்பெசிபிக்கா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எனக்கு அதேதான், பறவை எங்க இருக்கிறாய் பாட்டு அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. எனக்கு ரீசன்ட் டைம்ல ரொம்ப பிடிச்ச லைன்னா யாரும் இன்றி யாரும் இங்கு இல்லை, இந்த பூமி மேலே தன்னந்தனி உயிர்கள் எங்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லைன் வரும். அமேசிங்ல. இன்னொன்னு நான் ரொம்ப ரொம்ப அப்படியே ஆஹான்னு பார்த்த விஷயம் யாரோ உச்சிக்கிளை மேலே ஒரு பாட்டு இருக்கும். ஓ யா, உச்சிக்கிளை மேலே குடை பிடித்தாரோன்னு எழுதியிருப்பாரு. அது ஐயோ எப்படியா யோசிச்ச அப்படின்ற லெவலுக்கு இருந்தது. அது கேக்குறப்ப ஃபர்ஸ்ட் டைம் உச்சி கிளை மேல ஒருத்தங்க கொடை பிடிக்கிறாங்க. அந்த இமேஜை யோசிச்சு பார்த்தாலே நம்ம அந்த வரியை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போதே பாட்டு முடிஞ்சிடும்.
ஆமா, சீரியஸா. நம்ம அந்த லைனை கன்சியூம் பண்ணி ஆஹா என்ன ஒரு இமேஜ் அப்படின்னு ரசிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே பாட்டு முடிஞ்சிடும். யா. நாமு கிட்ட நிறைய பேர் வெளியில நாமுக்கு ட்ரிபியூட் போஸ்ட் எழுதும் போதோ இல்லை ட்ரிபியூட் வீடியோஸ் போடும் போதோ நாமுனுடைய பிரில்லியண்டான கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் டச் பண்றது இல்லையோன்னு எனக்கு ஒரு கன்சர்ன் இருந்துட்டே இருந்துச்சு. ஓகே, நாமுவை பார்த்து நாமோட லைன்ஸ் கேட்டு நான் வந்து சே சமல அப்படின்னு சொன்னது ஒரு மொமெண்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நிறைய எமோஷனல் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. நவீன் மாதிரி நானும் எழுதிருக்கேன், சௌமியா மாதிரி நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன், அது எல்லாமே இருக்கு. பட் சம மாஸ் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு மாஸ் படத்துல. அந்த படத்துல அந்த பாட்டு வராது, அது ப்ரோமோ சாங் மாதிரி வீடியோ மட்டும் தனியா ரிலீஸ் பண்ணாங்க. அதுல என்ன வரும்னா சிங்கத்தோட சிங்காரியே நீயும் நானும் சேர்ந்து புட்டா சம மாஸ் அப்படின்னு வரும். ஸோ சிங்கத்தோட சிங்காரியே நீயும் நானும் சேர்ந்து புட்டா சம மாஸ் அப்படின்னு ஏன் அந்த படத்துல வச்சிருக்காங்க அப்படின்னா அது சூர்யா படம். ஓகே ஓகே, ஒரு சூர்யா படத்துல ஒரு லவ் பாட்டு எழுதும் போது சூர்யா ரெஃபரன்ஸுக்காக சிங்கத்தோட சிங்காரியன்னு வச்சது வந்து நான் செமையா அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டைம் கேட்டோன்னே எனக்கு செம குதூகலம் ஆயிருச்சு. சே அப்படி இருந்தது எனக்கு. இந்த ஸ்மார்ட்னஸ் தேவைப்படுது. இப்போ ஒரு கல் ஒரு கண்ணாடின்ற இமேஜை கன்சீவ் பண்றது, நீங்க சொன்ன மாதிரி தண்ணீரில் மிதக்கும் எறும்புக்கு இலை படகு ஆனதே, இந்த இமேஜ் கன்சீவ் பண்றது, யாரோ உச்சிக்கிளை மேலே, இதெல்லாம் இங்க ஒத்துக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நாமுன்றதுனால ஒத்துக்கிட்டாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இல்ல நான் வந்து மக்களை சொல்லல, டேரக்டர்ஸ் சொல்றேன். இப்போ ஒரு டேரக்டர் வந்து இவ்வளவு ஒரு டீப்பான இமேஜ ஒத்துக்கிறதுக்கு நாமுத்துக்குமார நம்புறதும் ஒரு முக்கியமான காரணம். அந்த நம்பகத்தன்மையை அவர் கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு அவார்ட் ஷோல ஒரு கல் ஒரு கண்ணாடி பாட்டுக்கு அவார்ட் கிடைச்சிருக்கும். அந்த ஸ்டேஜ்லயே நாமும் சொல்லியிருப்பாங்க, இந்த ஒரு கல் ஒரு கண்ணாடி அப்படின்ற லைனை நான் பல பேர்ட்டு இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். என்ன சார் கல்லு கண்ணாடி இதெல்லாம் யாருக்கும் புரியாது சார், வேற ஏதாவது சிம்பிளா பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இது ஆக்சுவலி ரொம்ப வேலிடான ஒரு பாயிண்ட். ஓகேவா, ஐ திங்க் தமிழ் சினிமா வந்து சின்ஸ் இட்ஸ் எவால்விங், கதை வயசும் சரி, அவங்க கன்சீவ் பண்ற ஐடியா வயசும் சரி, அது வளர்ந்துட்டு இருக்கிறதுனாலதான் நமக்கு 2000க்கு அப்புறம் நாம மாதிரி ஒரு ஆள் கிடைச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல, அந்த இமேஜஸ், ஒரு கல் ஒரு கண்ணாடி, அதுக்கப்புறம் உச்சிக்கிளை மேல கொடை பிடிக்கிறது, எறும்பு தண்ணீரில் இருக்கிற இலையை வந்து எறும்புக்கு பழகாது. ஐ திங்க் முத்துக்குமாரி நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு, அவர் வந்து ஒரு லிரிசிஸ்ட்னு சொல்லிக்கிறத விட ஒரு கவிஞர் அப்படின்னு சொல்லிக்கிறதுல வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அவர் படிச்ச லிட்டர்ல இருந்து தான் இந்த இமேஜஸ் நமக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவர் படிச்சதுலயும் கிடைச்சிருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? அவர் கவனிச்சதுலயும் கிடைச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன். யா, அது ஒண்ணு. சரி, நம்ம பாக்குறப்போ நிறைய விஷயத்த பார்ப்போம், ஓகேவா? ஆனா பாக்குற விஷயத்த நம்ம எழுதுறதுக்குன்னு வரப்போ ஐ திங்க் லிட்ரேச்சரோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருந்தாதான் இன்னும் பெட்டரா பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். இது முத்துக்குமாரும் ஒத்துட்டு இருந்திருப்பாருன்னு தான் நினைக்கிறேன் இந்த பாயிண்ட்டுக்கு. ஆக்சுவலி நீங்க இந்த ரசிக்கிறது அப்சர்வ் பண்றதுன்னு சொல்றப்ப நீங்க தியாகராஜன் குமாரராஜோட ஒரு இன்டர்வியூ பார்த்திருக்கேன்னா அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, என்னை விட்டா ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே உட்காந்து யார்கிட்டயுமே பேசாம சும்மா நடக்கிறத அப்படியே எங்கேயாவது நடக்கிறத பாத்துக்கிட்டே இருப்பேன், ரசிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிம்பாரு. இப்ப நான் பாக்குறேன் அப்படின்னா நான் சும்மா பாத்துட்டு அப்படியே போயிடுவேன். இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அதை ரசிச்சு அவ்வளவு அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க உள்ள. சோ அதை வந்து அவங்க வெளிக்கொண்டு வரப்ப ரொம்ப அழகா இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி வெறும் லிட்ரரி நாலேஜ் எனக்கு இருந்தா கூடவே அதை நான் நிஜமாவே ரசிக்க தெரிஞ்சா மட்டும்தான் அது வெளியே வரும்னு எனக்கு தோணுது. அது நான் ஏன் அவர் கவனிச்சதே வந்திருக்கும். நிச்சயமா லிட்ரேச்சர் வந்து ஒரு டூல் தான், இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அது ஒரு பெரிய விண்டோவா இருந்திருக்கும். எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுன்றதுக்கு அது ஒரு பெரிய விண்டோவா இருந்திருக்கும். ஆனா அவருடைய கவிதை தொகுப்புலாம் படிச்சா அவர் சுத்தி இருக்கிற விஷயங்களையே எவ்வளவு கவனிச்சு எவ்வளவு ஆழமா கவனிச்சு எழுதியிருக்காருன்றது நமக்கு தெரியும். இல்ல இப்போ படத்துல எல்லாம் வந்து ஒரு ஃபேண்டசைஸ் பண்ண ஒரு எமோஷன் இருக்கு, கரெக்டா? நமக்கு விஷுவலா தெரிய போகுது, மியூசிக் இருக்கு, எல்லாத்துலயுமே ஒரு சின்ன லெவல் ஆஃப் எக்ஸாஜரேஷன் இருக்கதான் போகுது படங்கள் திரைப்பாடல்கள்னு வரும்போது. ஆனா நாம உன்னுடைய கவிதை தொகுப்புலாம் படிச்சா நமக்கு வந்து அவர் எவ்வளவு வச்சு இப்போ ஒரு 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 நாயை பத்தி அவரு என்ன எழுதியிருக்காரு, அவர் வீட்டுக்கு முன்னாடி இருந்த கோயில் செவத்தை பத்தி அவர் என்ன எழுதியிருக்காரு, அதெல்லாம் பார்த்தாலே சே வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்தாதான் இதெல்லாம் இப்படி எழுதவே முடியும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடும் நமக்கு. அதனாலதான் அவரு ஒரு பெட்டர் அப்சர்வரா இருக்கிறது அப்படின்றதுதான் பெரிய காரணமும் எனக்கு தோணுது. நீங்க சொல்றது மாதிரி யோசிச்சா ரொம்ப ரியாலிட்டியோட கனெக்டடா ஒரு ஆர்ட் ஃபார்மை கொண்டு போக தெரிஞ்சவரா நாம இருந்திருக்காருன்னு நல்லாவே தெரியுது. முக்கியமா நீங்க சொல்ற மாதிரி அவர் கவிதை தொகுப்பு படிச்சாலும் சரி, பாடல் வரிகளும் சரி,
அந்த ரியாலிட்டியோட கனெக்ட் போகாம ஒரு ஆர்ட் ஃபார்ம் கொடுத்துட்டு போக முடிஞ்சிருக்கு அவரால். அதான் இப்ப இந்த லைன் இருக்குல்ல, மழை வாசம் வருகின்ற நேரம் எல்லாம் உன் வியர்வை தரும் வாசம் வரும் அல்லவா அப்படின்னு. அந்த லைன்லாம் இப்போ ஒரு இந்த மண் வாசனை வருது அப்படிங்கிறப்ப இந்த நிஜமா லவ்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் அந்த ஃபீல் வரும்ல, அது வந்து ஒரு ரொம்ப நேச்சுரலான ரியலான ஃபீல். அதை வந்து இந்த பாட்டுல வச்சு ரொம்ப கொண்டு வராருல, அதுதான் வந்து அவரோட சக்சஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். நிச்சயமா. இன்னொன்று இருக்கு, அவர் எங்கேயுமே தன்னை புத்திசாலின்னு காமிச்சுக்க ட்ரை பண்ணதே இல்லை. திரைப்பாடல்கள்ல சரி, கவிதையில சரி, வெளில வந்து பேசும்போது சரி, எனக்கு இது தெரியும் அதனால நான் இதை பண்றேன் அப்படி அவரை வந்து அவரு முன்னாடி வச்சுக்கிட்டது இல்லைன்னு எனக்கு தோணும். என்னால இப்படி ஒண்ணு பண்ண முடியும் அதனால நான் பண்ணி காமிக்கிறேன் பாரு அப்படின்னு காம்ப்ளிகேட் பண்ணவே இல்லை கடைசி வரைக்குமே. அது ஒரு பெரிய உண்மைதான். நீங்க சொன்ன மாதிரி அவர் காம்ப்ளிகேட் பண்ணவும் ட்ரை பண்ணதில்ல. அவர் உண்மையிலுமே வந்து அவர் பாடல்களும் சரி, அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணதும் சரி, அஸ் எ பர்சன் ஆல்சோ அவர் ரொம்ப சிம்பிளான ஒரு ஹியூமன் பீயிங். புகழோட உச்சி வந்து எல்லாரையும் மாத்திருவோம் அப்படின்னு நம்ம பாக்குறோம்ல. ஒரு ஃபேமுக்கு போனா மனுஷங்க எப்படி மாறுவாங்கன்னு நம்ம கன்ஃபார்மா பாக்குறோம். பட் நாமத்துக்குமாரோட நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு வைங்களேன், அவரோட ஜேர்னில அவர் ஒரு 13 வருஷம் இவ்வளவு பாட்டு, கோடிக்கணக்கான பேர் வந்து அடிமைங்க மாதிரி தினம் ஒரு பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா எதுவுமே அவர் எஃபெக்ட் பண்ணிருக்காரு. அதே நாய்க்குட்டி கவிதை, அதே மாதிரி அழகா காதல் பத்தின ஒரு கவிதை, அவரோட ரைட்டிங்கே அதை அஃபெக்ட் பண்ணல. அதான் ரொம்ப பெரிய உண்மை. பிகாஸ் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இருக்க லிரிசிஸ்ட்லாம் இது வந்து நான் ஒரு குறையா சொல்லல. பட் சின்ஸ் தேர் ஒரு புகழ்ந்து போனதுக்கு அப்புறம் ஃபோர்ஸ் பண்ணப்படுறாங்க அவங்களே. மாஸ் ஹீரோக்கு எழுதணும், நீ மாஸ் ஹீரோக்கு எழுதுனா இப்படிதான் எழுதணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் அவங்களை புஷ் பண்றாங்களோ அப்படின்னு தோணுது. நமக்கு வெளியில இருந்து பார்க்கவே அப்படி தோணுது. பட் நாமத்துக்குமார் வந்து அதெல்லாம் எதுவுமே இல்லை அவருக்கு. அவர் இப்பவுமே அவர் எழுதின பாட்டு எல்லாமே மக்களால கொண்டாடப்படுற பாட்டுதான். மாஸ் ஹீரோட ரசிகர்கள் கொண்டாடுறாங்களான்னு தெரியாது. பட் மக்கள் எல்லாரும் கொண்டாடுறாங்கல்ல, அந்த வித்தியாசமா நாம பாக்குறேன். என்ன பாயிண்ட்னா, மாஸ் ஹீரோ ரசிகர்களையும் ஃபீல் பண்ண வச்சிருவாரு. தட்ஸ் தி பாயிண்ட். மாஸ் ஹீரோக்கெல்லாம் மறக்க வச்சுட்டாரு அவர். ஆக்சுவலா நிறைய நேரம் நடந்துருச்சு. ஆமா, இந்த வானம் படத்துல ஒரு லைன் வரும். இந்த மாஸ் ஹீரோன்னு சொல்றப்ப சிம்புக்குலாம் அந்த வெறித்தனமான ஃபேன்ஸ் இருப்பாங்க. அவர் படத்துல வந்து இந்த அடுத்தவன் கண்ணில் இன்பம் காண்பதும் காதல் தான் ஒரு லைன்லாம் வரும். என்னதான் மாஸ் ஹீரோ ஃபேன் இருந்தாலும் அந்த இடத்துல உருகிதான் ஆகணும், ஒரு வழியே இல்ல. நீங்க இந்த உருகிறது அந்த பாயிண்ட் ஆனதுனால எப்பாவது உங்களுக்கு தோணி இருக்கா, நான் ஆல்ரெடி ரொம்ப லோவா இருக்கேன், இப்ப நாமத்துக்குமார் பாட்டு கேட்டா அழுதுருவேன், போ வேண்டாம் அப்படின்னு தோணி இருக்கா? அப்படி தெரியல. ஆக்சுவலா இந்த மாதிரி சைலண்டா இருக்கிறப்ப, தனியா இருக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப மீனிங்ஃபுல் சாங்ஸ் கேட்டாதான் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு பர்சனலா அப்படி. மத்தவங்களுக்கு மேபி எனர்ஜெட்டிக்கா சாங்ஸ் கேட்டா அப்லிஃப்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு பர்சனலா இப்பதான் நல்லா இருக்கும். இல்ல, நீங்க சொல்றது நான் பர்சனலா ஃபீல் பண்ணது இல்ல. ஆனா நான் சமீபத்துல ஒரு மீம் பார்த்தேன், அது சூப்பரா இருந்துச்சு. கிரஷ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்ல, கிரஷ் வந்து என்ன மதிக்கவே இல்ல அப்படின்னு ஒருத்தன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ பிளேலிஸ்ட்ல வந்து யுவன் நாமத்துக்குமார் பாட்டு ஏதோ வரும். ஓகே, அவன் உடனே அவளாவது பரவாயில்ல மதிக்கதான் இல்ல, நீ என்ன அழ வச்சிருவ அப்படின்னு. நீங்க என்னப்பா நீங்க 2 பேரும் இவ்வளவு மெச்சூரான பீப்புளா இருக்கீங்க. எனக்கெல்லாம் தெரிஞ்சு நிறைய பேருக்கு, என்ன சுத்தி இருக்கிற நிறைய பேருக்கு இதெல்லாம் பப்ளிக்கா அட்டைன் ஃபேக்ட்ஸ். யுவன் நாமத்துக்குமார் காம்போ வந்து நைட்டு தூக்கம் வரல அப்படின்னா, நைட்டு 1 மணிக்கு மேல அந்த ஜோனுக்கு போயிட்டோம் அப்படின்னா யுவன் நாமத்துக்குமார் பாட்டு கேட்கறது வந்து ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா நம்மள வந்து இன்னும், அதாவது என்ன, மனுஷங்களா எவ்வளவு நல்லவங்க பத்தியா, வா உலகம் எவ்வளவு அழகா இருக்கு பத்தியா, அந்த லெவலுக்கு ஃபீல் பண்ண வச்சிருவாங்க. ஆமா, பட் ஆக்சுவலி இந்த யுவன் நாமத்துக்குமார் காம்போ சொல்றப்ப, நாமத்துக்குமார் வந்து மத்த மியூசிக் டைரக்டர்ஸ் கூடயும் ஒரு சம காம்போ இருக்கும். ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா ஜோஷ்வா ஸ்ரீதர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கல்லூரி அண்ட் காதல் அந்த படத்துல மியூசிக் போட்டிருப்பாரு. அதுல லிரிக்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்தா நம்மளுக்கு ஜிவி பிரகாஷ் கூட எனக்கு தெரிஞ்சு 5-6 படம் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்ப தெய்வ திருமகள் அவர் தான், சைவம் படத்துல அவர் எழுதியிருப்பாரு. எல்லாமே வந்து இந்த காம்பினேஷன், இவங்க இந்த மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு ஒரு கரியர் தர மாதிரி இருந்துச்சு நாமத்துக்குமார் ரைட்டிங்ஸ். அது அக்ரி பண்ணுங்க. இப்போ நம்ம சில படம்லாம் சொல்லுவோம், பாட்டாலதான் இந்த படமே தெரியும் அப்படின்னு. அப்போ அந்த படத்தினுடைய ரீச்சுக்கு கிரெடிட்ஸ் வந்து மியூசிக் கம்போசருக்கு போகும்ல. அந்த மாதிரி நிறைய பாடல்களோட லைஃப்க்கு நாமும் ஒரு பெரிய காரணமா இருந்திருக்காரு. நிறைய கம்போசர்ஸ்க்கு நல்ல பாடல்கள் அமைஞ்சதுக்கு நாமும் ஒரு காரணமா இருந்திருக்காரு.
அது ஒரு உண்மை. இது வந்து அவங்களுமே அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. இவனே ஆமா வந்து ஆமா ஸ்டேஜ்ல எல்லாம் சொல்லியிருக்காருல்ல. இப்ப எப்படின்னா, நம்ம மணிரத்னம் படம் அவரோட ஆடியோ லான்ச் அப்படின்னா பேசுவாங்க. மணிரத்னம் அண்ட் ஏஆர் ரஹ்மான் சார் அவங்களோட காம்போ வந்து எப்படி கோல்டன் ஃப்ரம் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே எப்படி அப்படின்னு. அதே மாரி நெறைய டைரக்டர்ஸ் அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸோட காம்போ பேசுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நாமத்துக்குமார் சாரோட பீக் அப்போதான் வந்துட்டு ஒரு ரைட்டர் இல்ல ஒரு லிரிசிஸ்டோட அண்ட் லிரிசிஸ்ட் அண்ட் மியூசிக் டைரக்டரோட காம்போ எவ்வளவு ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஐ திங்க் யுவனே ஸ்டேஜ்ல பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேற ஏதாவது வேற ஐ திங்க் வேற எங்கேயுமே நான் பார்க்கல அந்த அளவுக்கு பேசி ஒரு லிரிசிஸ்ட பத்தி முக்கியமா. நான் கரெக்டா தான் அப்சர்வ் பண்ணிருக்கேன் மாத்தேவன். இல்ல இப்போ எப்படின்னா, நான் தான் சொல்றேன்ல, நம்ம ஜெனரேஷன்ல வந்த டைரக்டர்ஸ்க்கு, நம்ம ஜெனரேஷன்ல வளர்ந்த மியூசிக் கம்போசர்ஸ்க்கு, அவங்களுக்குலாம் நாம வந்து ஒரு பெரிய சேவை பண்ணியிருக்காருன்னு நான் சொல்றேன். நிறைய படங்களை காப்பாத்திருக்காரு, நிறைய இயக்குனர்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்திருக்காரு, நிறைய மியூசிக் கம்போசர்ஸ்க்கு சார்ட் பஸ்டர்ஸ் கொடுத்திருக்காரு. ஸோ அதனால நீங்க சொல்றது எல்லாமே நடந்திருக்கு. அவ்வளவு பெரிய ஒரு ஒரு பொறுப்பு அவர்கிட்ட இருந்திருக்கு. அதை சரியாகவும் பயன்படுத்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருந்திருக்கோ அங்கெல்லாம் அவரு இவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவருடைய எழுத்து மூலமா. ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ் தான் ஸ்டேஜ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஏன் ஸ்டேஜ்ல யுவன் பேர் சொல்லும் போது நாமத்துக்குமார் பேர் தவிர்க்க முடியல? ஏன் ஸ்டேஜ்ல பேசும்போது டைரக்டர் ராம் பத்தி பேசும்போது முத்துக்குமார் பேர் தவிர்க்கவே முடியல? ஏன்னா அவர் அவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு இன்டென்ஸா கான்ட்ரிபியூட் பண்ணவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. ஆமா, ஆக்சுவலா இந்த மாதிரி ட்ரியோன்னு சொல்றாங்கல்ல, டைரக்டர், மியூசிக் டைரக்டர், லிரிசிஸ்ட், இந்த மாதிரி இவருக்குடையும் ராம் யுவன் நாமத்துக்குமார் சொல்லுவாங்க. அதே மாதிரி செல்வராகவன் யுவன் நாமத்துக்குமார் சொல்லுவாங்க. எல்லா இடத்துலயுமே இந்த நாமத்துக்குமார் வந்து கண்டிப்பா இருந்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி எந்த லிரிசிஸ்டுமே வந்து ஆட் ஆன மாதிரி ரொம்ப கம்மி தான் ஆக்சுவலா. இது வந்து எப்படின்னா இவரு பவா செல்லைத்துறை வந்துட்டு நிறைய இடத்துல பேசியிருப்பாரு. முத்துக்குமாருமே அவரோட புக்ல சில இடத்துல எழுதியிருக்காரு இன்ட்ரடக்ஷன் பார்ட்ல. அவருக்கு தெரிஞ்சவங்களும் நிறைய இடத்துல பேசியிருக்காங்க. நீங்க சொல்றது வந்து இந்த ட்ரையோ மெயின்டைன் ஆகுறது அப்படின்னா ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தானே. ஒரு டிராவல்னா அதுவும் முக்கியமா ஆர்ட் அப்படிங்கிறது எவ்வளவு கிரியேட்டிவ், இவ்வளவு பேருக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வெளியில கொடுக்கணும் அப்படின்னா டிராவல் வந்து ரொம்ப முக்கியம் இல்ல. ஸோ ஐ திங்க் சினிமா அப்படிங்கறதையும் தாண்டி ஆஸ் அ பர்சன் நாமத்துக்குமார் வந்து அவங்களோட ஸ்பெண்ட் பண்ண டைம் தான் வந்து அதுக்கு காரணம் நான் நினைப்பேன். இந்த படம் கட்டளை தமிழ்ல இன்னும் ஓரிரவு அப்படின்னு ஒரு பாட்டு வரும். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து அதான் பறவையே எங்க இருக்கிறாய் கேட்கிற அளவுக்கு ஃபேன்ஸ் இந்த பாட்டுக்கு இருப்பாங்கன்னு தெரியாது. பட் ஆனா நீங்க அந்த பாட்டை கேட்டு பாருங்க. அந்த பாட்டை பத்தி யுவன் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. இந்த பாட்டு என்னடா எழுதுறது ஒருத்தன் வந்து. ஏன்னா அந்த அந்த படத்தோட சீக்வன்ஸ்ல வந்து அந்த ஹீரோ ஜீவா வந்துட்டு இது அது பேர் என்ன ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு ரொம்ப போதையில இருந்து அவரோட காதலியை பத்தி பாடுற மாதிரி சுச்சுவேஷன் ராம் சொல்லியிருப்பாராம். இதுக்கு என்ன பாட்டு எழுதுறதுன்னு வந்துட்டு நான் உட்காந்துக்கிட்டே இருந்தேன். அன்னைக்கு நான் ராத்திரி ஆயிடுச்சு, இன்னும் நான் ராத்திரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பேசிட்டு இருந்தோம் நானும் முத்துக்குமாரனாவும். அப்ப வந்து அவர் இன்னும் ஓரிரவு அப்படின்னு எழுதினாரு. சோ ஆக்சுவலா நான் ஒரு டியூன் சும்மா போட்டேன். அந்த டியூனுக்கு அவர் இன்னும் ஓரிரவுன்னு ஒரு லைன் எழுதினாரு. அப்படியே இந்த பாட்டை நாங்க எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த லிரிக்ஸ் வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த வழி செமையா இருக்கும். அதாவது உயிருடன் இருப்பது இப்போதெல்லாம் வலித்தால் மட்டுமே தெரியும், உன்னுடன் நானும் இல்லை என்பது விழித்தால் மட்டுமே புரியும் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அதெல்லாம் சே அப்படி இருக்கும். நீங்க சொல்ற மாதிரிதான் இப்படி ஒரு பாட்டு ஒரு ஆல்பம்ல இருக்கு அப்படின்னு எனக்கு வந்து ரொம்ப அன்ஃபேர்னு தோணும். ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆனதுனால இந்த மாதிரி ஒரு பாட்டு வந்து ரீச் ஆகாம போனது ரொம்ப கம்மியா ரீச் ஆனது வந்து ரொம்ப அன்ஃபேர் அப்படின்னு தோணும். The song deserves more love நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா. நீங்க தரமணி ஆல்பம்லாம் பாத்தீங்க அப்படின்னா யாரோ உச்சி கிளைக்கு மேலே வந்து அவ்வளவு ரீச் ஆயிருக்கும். நீங்க உண்பதில் வேண்டி பாட்டுலாம் கேட்டிருப்பீங்களான்னு தெரியல. அதுல ஒரு லைன்லாம் கேட்டிருப்பீங்க, ஆப்வியஸ்லி கேட்டிருப்பீங்க. அதான் அதுல ஒரு லைன்லாம் இருக்கும். வழிபோக்கனின் வாழ்விலே நிழலாக வருகிறாய், இளைப்பாறல் முடிந்ததும் போதும் போ என்கிறாய். அதெல்லாம் அந்த மாதிரி லைன்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டோன்னே நவீன், நான் ஃபர்ஸ்ட் டைம் அதை கேக்குறேன். அந்த 2 லைன் மட்டும்தான் அப்படியே அழுறேன். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்படியே புல்ல அரிக்கும்ல. இந்த மாதிரி சாங்ஸ் எப்படி வந்து அன்நோட்டிஸ்டா போகுதுன்னு நினைச்சா ஒரு மாதிரி இருக்கும். ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வேற ஏதாவது ஆல்பம்ல உங்களுக்கு வந்து அன்நோட்டிஸ்டா போன பாட்டு, ஒரு சாங் ஃபேமஸா இருக்கறதுனால அன்நோட்டிஸ்டா போன பாட்டு ஏதாவது தெரியுமா? உங்களுக்கு ஞாபகம் வருதா? எனக்கு காற்றில் ஈரம்னு ஒரு பாட்டு இருக்கு வெப்பம் படத்துல. அந்த பாட்டு பிரிட்டி ஃபேமஸ்.
நான் அது சுத்தமா பாப்புலரே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ம்ஹ்ம். ஆனா மழை வரும் அறிகுறி தான் அதுல ரொம்ப ஃபேமஸ். எக்ஸாக்ட்லி. ஆமா, ஆமா. ஆமா. கரெக்ட். பட் காற்றில் ஈரம் ஐயோ அற்புதமான பாட்டு. சூப்பரா ஹோப்னு இருக்கும். ஒண்ணு சொன்னீங்கல்ல, அந்த ஹோப்போட உச்சம்னா அந்த பாட்டு நான் நினைக்கிறேன். ஆமா. செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் தான் அந்த பாட்டு. சௌமியா, உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஆல்பம்ல லெஸ் ஃபேமஸ் சாங் ஏதாவது தெரியும், ஞாபகம் இருக்கா? எனக்கு நான் சொன்னா இன்னும் ஒரு இரவு சொல்லுவேன். அப்புறம் பரபர பட்டாம்பூச்சியும் நான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். 2 சொல்லுவேன். ஏன்னா பறவை எங்கிருக்கிறாய் வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிடுச்சு கட்டுறது தமிழ்ல. ஸோ இந்த இந்த 2 பாட்டும் பறவை எங்கிருக்கிறாய் கம்பேர் பண்றப்போ அன்நோட்டிஸ்டா போயிடுச்சோன்னு எனக்கு தோணும் சில டைம். அப்புறம் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு உங்க 2 பேர்கிட்டயும். நடுவுல வந்து ஹோப் செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப்னு மாத்தி சொன்னார்ல, எனக்கு அப்பதான் அது தோணுச்சு கேட்கணும்னு. என்னன்னா யூஸ்வலாவே நாமத்துக்குமாரோட சாங்ஸ்னா வந்துட்டு ஃபீல் பண்றது இல்ல சோகம் அப்படின்னே சொல்றாங்கல்ல. பட் வந்து இல்ல நாமத்துக்குமார் இஸ் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்ற மாதிரினா என்னென்ன பாட்டு சொல்லுவீங்க நீங்க? எனக்கு வந்து 2 சாங் முக்கியமா டக்குன்னு தோணுது. நீங்க கோவை பிரதர்ஸ்னு ஒரு படம் இருக்கும், சத்யராஜ் நடிச்சிருப்பாரு. ஆமா. அதுல வந்து நமிதாக்கு ஒரு சாங் இருக்கும், இமான் மியூசிக் நினைக்கிறேன். ஒன்ன பார்த்தோம் அப்படின்னு ஒரு சாங் இருக்கும், அது கேட்டிருக்கீங்களா? உலகத்து இந்த பாட்டா? ஆமா, உலகத்துல நீ எங்க வேணாலும் பிறந்திருக்க கூடாதா? அதான். அதேதான். நினைச்சு பாருங்க, அதான் நாமத்துக்கு மாதிரி நம்ம நினைச்சே பார்க்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து இந்த பாட்டு எனக்கு எம்ஜிஆர் இல்லைங்க நம்பியார் இல்லைங்க எஸ்எம்எஸ் படத்துல ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு ஆமா, அது நல்ல சமஜாலான பாட்டுல. அந்த சாங்லாம் எந்த டைம் எப்ப கேட்டாலுமே ஸ்கிப் பண்ணாத சாங். எந்த மூட் இருந்தாலும் அது நல்லா கேட்கறது நல்லா இருக்கும். அந்த மாதிரி சாங் இது. எனக்கு விஎஸ்ஓபி படத்துல நான் ரொம்ப பிஸி பாட்டு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிஸி அப்படின்னு செம்மையா இருக்கும், செம்மையா இருக்கும் அந்த பாட்டு. செம கிரியேட்டிவா எழுதிருப்பாங்க, சூப்பரா இருக்கும். இன்னொன்னு சொல்லணும்னா வாடா மச்சான் வயசுக்கு வந்துட்டா வந்து ஒரு செம்மையான சார்ட் பஸ்டர் அந்த டைம்ல, நான் மறக்கவே மாட்டேன். என்ன கமர்ஷியல் ரீச்ங்க அந்த பாட்டு, அப்பா. ஸ்கூல்ல எல்லாம் பாடிட்டு மிஸ் கிட்ட திட்டு வாங்கிட்டு நான் மறக்கவே மாட்டேன் அந்த பாட்டை. நான் முதல்ல கேட்டது வந்து எங்க அப்பாவோட ஸ்கூல்ல. எங்க அப்பா வந்து ஒரு ஸ்கவுட் மாஸ்டரா இருந்தாங்க. ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸுக்காக ஒரு ட்ரிப் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க கன்னியாகுமரிக்கு. நான் ரொம்ப சின்ன பையன், சரின்னு சொல்லிட்டு எங்க அப்பா நீ வா அப்படின்னு என்னை கூட்டு போனாங்க. அப்பதான் நான் முதல்ல அந்த பாட்டு கேட்டேன் பஸ்ல போட்டு. அவ்வளோ டான்ஸ் ஆடுறாங்க எல்லா பசங்களும். நான் ரொம்ப சின்ன பையன், எல்லாரும் அவ்வளோ செலிப்ரேட் பண்றாங்க அந்த பாட்டை. நான் மறக்கவே மாட்டேன் அந்த பாட்டு. அந்த பாட்டே ஒரு செலிப்ரேஷன் தான். இந்த மாதிரி நிறைய சாங், நீ இப்ப ஏத்தி சாங், அயன்ல வந்து பளபளக்கிற பகலானி, இது எல்லாமே செம எனர்ஜியா இருக்கும்ல. இது நம்ம நாமத்துக்குமார்னாலே அந்த ஃபீல் அப்படியே நினைச்சிட்டு இருப்போம். பட் இந்த மாதிரி சாங்ஸ் வந்து நாமத்துக்குமார் கூட ரிலேட் பண்றதே எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, இவர் தான் எழுதிருக்காரு அப்படிங்கறத ரிலேட் பண்ணவே. இப்போ இன்னொன்று இருக்கு, அவரு ஜாலியா மட்டும் எழுத மாட்டாரு, அந்த ஜாலியில ஒரு செம கிரியேட்டிவிட்டி இருக்கும். எனக்கு அதுதான் அவர்கிட்ட ரொம்ப 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 பிடிக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாஸ் என்கிற பாஸ்கரன்ல ஃபர்ஸ்ட் பாட்டு எழுதிருப்பாரு, ஓப்பனிங் சாங் பாஸ் பாஸ் பாஸ். அந்த பாட்டு அதுல ஒரு லைன் வரும், கும்பகோணம்ல தான் அந்த படம் எடுத்திருப்பாங்க. ஆமா, கிரிக்கெட் ஆடும் போது அந்த கோபுரம் தான் எல்ல அப்படின்னு ஒரு லைன் வரும். ஆமா, செமையா இருக்கும். அது சூப்பர். அது வந்து அந்த ஜியோகிராஃபிய டிஃபைன் பண்ணுது. ஏன் இதெல்லாம் விடுங்க, வெயிலோடு விளையாடி பாட்டுல ஐயோ சரியான சாங். எங்க ஊரு மேகம் எல்லாம் எப்பவாச்சும் மழை பெய்யும், அதேதான். அப்போ நாங்க மின்னலுல போட்டோ பிடிச்சோம். எப்படிங்க ஒருத்தரால இப்படி எழுத முடியும்? ஐயோ, அடுத்த இது அழகா இருக்கும். தொப்புள் கொடிய போலத்தான் இந்த ஊரை நினைச்சோம். அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டுல. அப்புறம் இந்த படம் எஸ்எம்எஸ் படத்துல வந்து ஒரு கல் ஒரு கண்ணாடி பாட்டு வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. எனக்கு வந்து இந்த 1 minute 52 seconds மொதல் இந்த பாட்டு வரும், ஒரு பார்வையில் பூ கொடுத்தாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, அது வந்து என்ன சொல்றது, கியூட் பண்டில் ஆஃப் ஜாய்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அது வந்து கியூட் பண்டில் ஆஃப் ஹாப்பினஸ்ங்க. எப்ப கேட்டாலும் செமையா இருக்கும். ஆக்சுவலா இது வந்து இந்த பாட்டு வந்து நிறைய பேர் ரிங்டோன் வச்சிருப்பாங்க. என் ஃப்ரெண்ட்லாம் கூட அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து டெடிகேட்டடா இந்த பாட்டு மட்டும் ரிங்டோன் வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஆக்சுவலா நல்லா ஃபேமஸ் தான் இந்த பாட்டும். ப்ளூடூத் காலத்தில் வாழ்ந்த பாடல்கள் அதெல்லாம். நிறைய சின்ன சின்ன 1 minute சாங்ஸ்லாம் தான் ப்ளூடூத்ல ஈஸியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நிறைய பேர் ரிங்டோனா இந்த பாட்டுல தான் வச்சிருப்பாங்க. அப்புறம்
சில மூவிஸ்ல ஒரு சாங் சில ரொம்ப ஃபேமஸா இருக்கும். இல்ல எப்படா இந்த சாங் ஃபேமஸா இருக்குன்னு திரும்பி பார்த்தா இது வந்து நாமுத்துக்குமார் எழுதின மாதிரி சாங்ஸா இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு டக்குன்னு தோணுதா? ரொம்ப ஒரு மூவில ஸ்டாண்ட் அவுட்டா ஒரு பாட்டு அந்த மாதிரி ஏதாவது? எனக்கு வந்து திருநெல்வேலி அல்வாடா. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும் அது நாமுன்னு. ஓகே. எழுதியிருக்காரு. அது நாமுதான். அதுல ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும் பாருங்க சௌமியா. என்னன்னா கோழி முட்டைன்னு கிண்டல் பண்ணக்கூடாது. முட்டைக்கு மேல முட்டைய வச்சா 8 ஆயிடும் கோபாலு. நீங்க பாரிஜாதம் படம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னங்க தரனாலதான் அந்த படம் ரொம்ப ஃபேமஸ். ஒரு பாட்டு யா உன்னை கண்டனே முதல் முறை அந்த பாட்டு செமையா இருக்கும். அந்த சாங் சாங்லாம் இவ்வளவு செமையா இருக்கே அப்படின்னு பார்த்தா ஓகே நாமுத்துக்குமார் அப்படிங்கிறது தெரியும். this is what I was telling to you before. அந்த படம் இப்ப வரைக்கும் நாம ஞாபகம் வச்சிருக்கோம்னா அதுக்கு அந்த பாட்டு காரணம். அந்த பாட்டு நல்லா இருக்குன்னா அதுக்கு நாமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். எக்ஸாக்ட்லி அதான் சொல்ல வந்தேன். இல்ல எனக்கு வந்து எனக்கு உங்கள்ட்ட என்ன கேட்கணும் அப்படின்னு தோணுதுன்னா, இப்போ படங்கள் பார்க்கும்போது சில நேரத்துல நமக்கு இது கேரக்டர்ஸ்னுடைய பாடல்கள் அப்படின்றலாம் மறைஞ்சிரும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது நமக்காகவே எழுதியிருக்காங்க, எப்படா இந்த ஆள் நமக்காகவே ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க அப்படி நம்ம ஃபீல் பண்ணிடுவோம் ஒரு பாயிண்ட்ல. ஓகே, அந்த மாதிரி நாமும் உங்களுக்குன்னு எழுதின மாதிரி ஒரு பாட்டுனா என்ன பாட்டு? நவீன் நீங்க சொல்லுங்க. ஏன்னா நீங்க யாரும் சொல்லிடுவீங்க. எனக்கு வந்து ஒரு நாளில் பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப புதுப்பேட்டையில இருந்து ஒரு நாளில் வாழ்க்கை எங்கும் போகாது அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும். அது வந்து எப்ப கேட்டாலும் நமக்கு தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு தோணும். அண்ட் செகண்ட் ஒன் வந்து இப்போ ரீசெண்டா தரமணி படத்துல வந்து யாரோ உச்சிக்கிழமையிலே பாட்டு, அதுவும் வந்து ஒரு மாதிரி ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். அண்ட் ஒரு நாளில் பாட்டு ஏன் பிடிக்கும்னா, முன்னாடியெல்லாம் அது கேட்கிறப்போ அது மியூசிக்காக, முன்னாடியா இந்த சென்ஸ் ஒரு 10 வருஷம் முன்னாடி கேட்டோம்னு வைங்களேன், ஒரு மியூசிக் நல்லா இருக்கே அப்படின்னு கேட்ட மாதிரி இருக்கும். இப்போ ரீசெண்டா ஒரு 4-5 வருஷமா கேட்கிறப்போ எப்படி தோணும்னா, எனக்கு ஒவ்வொரு டைம் அந்த பாட்டு கேட்கிறப்போ ஒவ்வொரு மீனிங் வரும் அந்த பாட்டுல இருந்து. கடைசியா பாட்டு முடியப்போ பல முகங்கள் வேண்டும் சரி மாட்டிக்கொள்வோம் அப்படின்னு முடியும். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் அதுதானே லைஃபே அப்படிதானே. எந்த இடத்துல நம்ம சிரிக்கணும், யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், வி ஆர் நாட் லைக் ட்ரூ டு எவ்ரி ஒன். இல்ல ஒரு இடத்துல ஒரு முகம் தானே. சோ எனக்கு அப்படியெல்லாம் தோணிருக்கு சில டைம் அந்த பாட்டு கேட்கிறப்போ. அதான் ஒவ்வொரு டைம் அந்த பாட்டு கேட்கிறப்போ எனக்கு ஒவ்வொரு மாதிரி அதை இன்டர்பிரேட் பண்ணேன். ஸோ எனக்கு ஒரு நாள் பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ். செகண்ட் வந்து யாரோ வச்சுக்கலாம். எனக்கு வந்து காக்கா முட்டை ஆல்பம் ரொம்ப பிடிக்கும். அந்த ஆல்பம்ல எதை நினைத்தோம்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த ஆக்சுவலா அந்த பாட்டு ரொம்ப ரீச்சே ஆகல, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. கேட்டிருக்கீங்களா நீங்க எதை நினைத்தோம் பாட்டு? கேட்டிருக்கேன். அதுல ஒரு லைன் வரும், புல்நுனி மேலே தூங்கிடும் பனியை ரசித்தால் மின்னலின் ஒளியின் மீது கொண்ட மயக்கம் விலகிடுமே, கிடைத்ததை எண்ணி வாழ்ந்திடும் வாழ்வை ரசித்தால் ஜன்னலின் கதவை தீண்டி புதிய வெளிச்சம் வீசிடுமே அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். இது ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்படியே அதான் சொன்னேன், எனக்கு அந்த ஹோப் கொடுக்குற சாங்ஸ் மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுக்கு மாதேவன்? எனக்கு காற்றில் ஈரம் வெப்பம் படத்துல ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு இன்னொரு பாட்டு இந்த ஜானர்ல ஹோப் இல்ல கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி டிஃப்ரெண்டா இன்டர்பிரேட் பண்ற மாதிரினா, இந்த படம் நந்தா படத்துல ஒரு 1000 யானை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும், ஞாபகம் இருக்குங்களா? அது வந்து என்னன்னா நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க சின்ன வயசுல, இது தப்பு, இது சரி, இது கரெக்ட், இது ராங் அப்படின்னு. சில டைம்ல சில ரைட்டர்ஸ் தான் குவெஸ்சன் பண்ணுவாங்க, அது எது தப்பு எது கரெக்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த 1000 பாட்டு வந்து அப்படி ஒரு ஜானர்ல இருந்த மாதிரி எனக்கு தோணும். 2 songs என்னால மறக்கவே முடியாது. ஒன்னு 1000 யானை கொண்டாள் பரணி. அது ஏன்னா அப்பதான் பரணி பத்தி படிச்சிருந்தோம் ஸ்கூல்ல. ஓகே, அத சினிமால பாக்குறது, அதுவும் இங்க நீங்க ஒண்ணு கவனிக்கணும், ஒரு அரசனுக்கு தான் பரணி பாடுவாங்க. போர்ல 1000 யானைகளை கொன்ற ஒரு அரசனுக்கு தான் பரணி பாடுவாங்க. நந்தா படத்துல அவர் எதுக்காக வேணா கையில ஆயுதம் எடுத்துக்கலாம், ஆனா ஊருக்கு அவர் ஒரு ரவுடி தான். கரெக்டா? ஒரு ரவுடிக்கு அந்த பாட்டு எழுதிருப்பாரு. அந்த செட்டப்பே வேற, செம கான்ட்ராஸ்ட் இருக்கு. எனக்கு அந்த அப்ரோச் வந்து ஒரு பிரேக் த்ரூன்னு எனக்கு தோணுச்சு. ஸ்கூல் லைஃப்ல எனக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் அந்த லைன், மறக்கவே முடியாது அந்த லைன் என்னால.
எனக்கு அதான் நீங்க சொன்னதோட கண்டினியூவேஷன் தான் நினைக்கிறேன். எனக்கு அது அப்படிதான் அந்த ரைட், வாட் இஸ் ராங் அப்படின்னு நமக்கு சொன்னதோட ஒரு கிரிட்டிக்கலா அது ஒரு கொஸ்டின் பண்ற மாதிரி தான் வந்து இப்போ நமக்கு படமே வருது இல்ல, அசுரன்னு பேர் வச்சு படமே எடுக்கிறோம். இப்போ 2019ல எடுக்கிறோம். ஆனா அப்பவே நாமத்துக்கு மருது எழுதிட்டாரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்படின்றப்போதான் எப்படி ஒரு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கொஸ்டினா ஒரு அதுவும் சூர்யா வந்து அந்த டைம்ல ரொம்ப பாப்புலர் ஹீரோலாம் கிடையாது. சோ ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு லைன் அங்க எழுதியிருக்காரு. அத அந்த டிரெக்டரும் அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு மியூசிக் பண்ணியிருக்காங்க அதுக்கு. அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயமா எனக்கு பாக்குறேன் நான் இப்போ பார்த்தா. அது அந்த லைன் கேட்டுக்கீங்களா? ஒரு ராஜா வருந்தாமல் புத்தன் பிறப்பதும் இல்லை, மனம் நொந்து புத்தன் ஜனனம் இல்லை, மனம் நொந்து நொறுங்காமல் சித்தன் பிறப்பதும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த லைன் சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா அந்த புத்தர் வந்து ராஜாவா இருந்து அப்புறம் தான் இதுவா வர அந்த மாதிரி. சோ அது நல்லா இருக்கும். இன்னும் இது வந்து ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு வந்து பூக்கள் பூக்கும் தருணம். எப்படி மிஸ் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் டைம் நான் தியேட்டர்ல அந்த படம் பாக்குறேன், பாட்டு ஆரம்பிக்குது. ஐயோ, என்னால அந்த மொமெண்ட் அப்படியே எனக்கு ஞாபகம் இருக்கு. அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பாட்டு எனக்கு. அப்போ வாழ்க்கையில காதல் கீதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா காதல்னு இருந்தா இந்த பாட்டு மாதிரி தான் இருக்கும்னு எனக்கு தோணும். ஸோ ஞாபகம் வந்து ஆசையை விதைத்தவர் நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு சாங் லவ் பண்ணா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எந்த பாட்டுன்னு, உன் வார்த்தைகள் தரும் வேகத்தால் நான் மீண்டும் மீண்டும் காற்றில் போகிறேன்னு ஒரு லைன் வரும். ஓரம் போன ஒரு படம் இருக்கும். அதுல வந்து இது என்ன மாயம்னு ஒரு சாங் இருக்கும். அந்த அந்த சாங் அவ்வளவு சூப்பரா இருக்கும். பட் அவ்வளவு அண்டர் ரேட்டட் அந்த சாங்லாம். அதெல்லாம் அவ்வளவு ரீச்சே கிடையாது. இந்த லைன் கேட்டா அப்படியே ஓகே லவ்னா இப்படிதான் ஃபீல் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு அந்த இமேஜ் கிடைக்கும். அதை பாட்டா கேட்டா எனக்கு நீங்க சொன்னீங்கல்ல மாத்திவன், ஒரு தியேட்டர்ல மாசா நம்ம தியேட்டருக்கு போறோம்னு வைங்களேன், நான்லாம் இந்த மாதிரி ஆகணும். ஒண்ணு கதையை கவனிப்போம், இல்ல அதுல ஒரு கேரக்டரை கவனிப்போம் அப்படி. பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஒரு பாட்டை வந்து ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனலா ஒரு பாட்டை பார்த்தது வந்து எமோஷனல் சென்ஸ் ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி அது பிரம்மாண்டமா தெரிஞ்சது வந்து மேபி இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த விஷுவல்ஸ். எனக்கு புள்ளினங்கால் பாட்டு வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிரம்மாண்டமா தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் டைம் நான் தியேட்டர்ல அந்த படத்தை பாக்குறப்போ. அது வந்து என்ன சொல்றது, உலகே அழிஞ்சாலும் உன்னை காக்க தோணுமே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எப்படியா எழுதுனீங்கன்ற மாதிரி இருந்தது. அண்ட் அதோட விஷுவலும் சேர்த்து இட் வாஸ் வேற லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டைம் புள்ளினங்கால். பிகாஸ் கேட்டிருப்போம் ஆடியோல, பட் அது பாக்குறதோட சேர்த்து அந்த பெரிய ஸ்பீக்கர்ல இருந்து வர அந்த பாட்டு லைன்ஸ் எல்லாமே வேற லெவல் ஃபீலா இருந்தது. சோ சௌமியா, உங்களை பொறுத்த வரைக்கும் நாமும் அப்படின்ற பர்சனாலிட்டி கிட்ட நீங்க லைட்டா கொஞ்சம் திருடிக்க முடியும்னா எதை திருடிப்பீங்க? நாமுன்ற பர்சனாலிட்டி கிட்ட திருடிக்க முடியும்னா நான் வந்து அவரோட ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஹேவிங் அ கேப் பிட்வீன் மை ப்ரொஃபஷனல் ஒரு ஒரு அக்யூமெண்ட் அண்ட் பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்குல்ல. அதாவது இப்போ எல்லாரும் வேற வேற ஃபீல்ட்ல இருக்கோம். பட் அந்தந்த ஃபீல்டுல அது எவ்வளவு சின்ன ஒரு டொமைனா இருந்தாலுமே அதுல ஓரளவுக்கு நம்ம வளர்றோம்னா ஒரு ஒரு லெவல் ஆஃப் ஒரு ப்ரைடா இல்ல வந்து ஒரு ப்ரைடுன்னு சொல்றதை விட கான்ஃபிடன்ஸ்ன்றது ஒண்ணு பில்ட் ஆகணும் நமக்கு. ஸோ கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். அப்புறம் நம்ம ஏதோ ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ஸ்டேட்டுக்கு போவோம். அது எதுவுமே இல்லாத ஒரு மனுஷனா டு டிஸ்டன்ஸ் அவர் செல்ஸ் ஃப்ரம் எஸ்பெஷலி பப்ளிக் டொமைன்ல இருக்கிறவங்களுக்கு வந்து டு டிஸ்டன்ஸ் அவர் செல்ஸ் ஃப்ரம் அவர் நமக்கு நம்மளோட பிம்பத்துக்கிட்ட இருந்து நம்மள கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணி வச்சுட்டு எப்படி வாழணும் அப்படிங்கறது ஐ திங்க் நான் ஆமத்துக்குமார்ட்ட வந்து எடுத்துப்பேன். எனக்கு வர அந்த பிம்பம் என்னோட ஆர்ட் அஃபெக்ட் பண்ணாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. ஓகே நவீன், உங்களுக்கு? எனக்கு நான் சொன்ன மாதிரி அவர் ரசிக்கிறது ரொம்ப பிடிக்கும், அப்சர்வ் பண்றது ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து பர்சனலா வந்து இந்த மாதிரிலாம் எழுத வரல, இந்த மாதிரி கிரியேட்டிவா இமேஜின் பண்ண முடியலங்கிறது ஒரு ஒரு பொறாமையாவே இருக்குன்னு வச்சுக்கலாமே. சோ எனக்கு அது கத்துக்கணும், அது பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆசை இருக்குன்னா பண்ணிடணும்னு அர்த்தம். பண்ணணும்னு ஆசை தெரியல, அதை பண்ண ஆரம்பிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா. உங்களுக்கு மாதவன்? எனக்கு அவருடைய எழுத்துல ஒரு பெரிய கம்பேஷன் இருக்குன்னு தோணிட்டே இருக்கும். அவரு ஒரு ஜட்ஜ்மெண்டல் ஸ்டாண்டே எங்கேயுமே எடுக்கல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எந்த பாடல்கள்லயுமே ஒரு ஜட்ஜ்மெண்டல் ஸ்டாண்ட் எடுக்கல.
அவருடைய கவிதைகள்ல ஜட்மெண்டல் ஸ்டாண்ட் எடுக்கல. எனக்கு தெரியல, அந்த அந்த கம்பேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அவரு எல்லா பக்கத்துல இருந்தும் யோசிக்கிற ஒரு ஆளு. ஒரு ஒரு ஒயின் ஷாப் அப்படின்னா அதை கவிதைக்குள்ள வச்சு அதுல ஒரு சின்ன ஹியூமரை கலந்து அப்படி சொன்ன ஒரு ஆளு. அவரு கோவில் செவத்தை பத்தி எழுதும் போதும் ஒரு மாதிரிதான் எழுதியிருக்காரு, ஒயின் ஷாப் பத்தி எழுதும் போதும் ஒரே மாதிரிதான் எழுதியிருக்காரு. அவரு எதையுமே இது பெருசு அது சின்னது அப்படின்னு இழிவுபடுத்தி திரைப்பட பாடல்கள்லயும் சரி கவிதைகள்லயும் சரி நான் பார்த்ததே கிடையாது. அந்த அப்ரோச் எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். அமேசிங் அமேசிங் பர்சன். இப்போ நம்ம பேசுனதே ரீவைண்ட் பண்ணி பார்த்தாலே எப்படி யாருமே வெறுக்காத ஒரு ஆளா ஒருத்தரால இருக்க முடியும்னு நான் யோசிக்கிறேன். மேபி இருக்கலாம், அவர் வெறுக்கிறவங்க கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாராலையுமே வெறுக்க முடியாத ஒரு ஆளா அவர் இருக்கார். ஆக்சுவலி ஆமா, நீங்க சொல்றப்பதான் யோசிச்சு பாக்குறேன் நானும். யாராவது இவரை வெறுக்கிறதுக்கு காரணம் ஏதாவது இருக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறேன். நானும் யோசிச்சுட்டே இருக்கேன். நான் இது வரைக்கும் ஒருத்தர் கூட பார்த்ததில்ல எனக்கு நாமும் பிடிக்காது அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்ப இது கடைசியா இது மட்டும் எனக்கு கேட்டுக்கிறேன். ஓகே, ஏதாவது ஒரு பாட்டு வந்து இது கண்டிப்பா நாமுவா தான் இருக்கும் அப்படின்னு நம்பி ஏமாந்துருக்கீங்களா? எனக்கு நான் சில பழனி பாரதி பாட்டெல்லாம் நான் நாமுன்னு நினைச்சிருக்கேன். எக்ஸாக்ட்லி நானும் சொல்லணும்னு நினைச்சேன். முன்பணியா வந்து விஜய் சாரோட படத்துல வந்து மெல்லினமே மெல்லினமேன்னு ஒரு பாட்டு வரும்ல, நான் அது ரொம்ப நாள் நாமுவோட சாங் அப்படின்னு நினைச்சேன். அது ரொம்ப சில்லியா இருக்கும் இப்ப கேட்கறதுக்கு. பட் நான் ரொம்ப லேட்டா தான் பாட்டு 2010, 12 அந்த டைம்ல தான் பாட்டு எல்லாம் ரொம்ப அதிகமா கேட்க ஆரம்பிச்சது, ஸ்கூல் ஆட்டோக்கு அப்புறம். சோ அந்த டைம்ல பிளேலிஸ்ட் எல்லாம் கிரியேட் பண்ணணும்னு வைங்களேன். அது நான் நாமத்துக்குமார் சாரோட பிளேலிஸ்ட் இந்த பாட்டு போட்டு வச்சிருந்தேன். பட் அப்புறம் தான் தெரியும் அது நாமத்துக்குமார் சார். நல்ல பாட்டு கேட்டாலே நிறைய பேர்ல எழுதுதோ அந்த மாதிரி. அதான் எனக்கு வந்து சொன்ன மாதிரி முன்பணியா ஒரு ஷாக்கு. அது இல்லாம இது நினைச்சேன், மன்மதன் படத்துல மன்மதனே நீ கலைஞன் தான், அந்த பாட்டு இவர் தான் நினைச்சேன், நாம தான் நினைச்சேன். அது ஸ்நேகன் எழுதுனதுன்னு நினைக்கிறேன். ஸ்நேகன். ஆமா கரெக்ட். அது நான் அதெல்லாம் கண்டிப்பா நாம தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஷாக்கா இருந்துச்சு. உங்களுக்கு மாதேவன்? ராம் படத்துல அம்மா பாட்டு இருக்குல்ல, அது நான் நாமும் தான் நினைச்சேன் முதல்ல கேட்கும்போது. ஆனா அது நாமும் கிடையாது, ஸ்நேகன். ஆமா, அதுவும் ஸ்நேகன், கரெக்ட். அதே மாதிரி அஞ்சான் படத்துல காதல் ஆசை பாட்டும் நாமுன்னு ரொம்ப நாள் நம்பிட்டு இருந்தேன். ஆனா அது நாமும் கிடையாது, கபிலன். ஓகே. அதுல ஒரு லைன் இருக்கும், அந்த லைன் வந்து ஓர் குழந்தையின் மகிழ்ச்சியை போலவே உன்னை விடுமுறை தினமென பார்க்கிறேன் அப்படின்னு இருக்கும். நிறைய பேர் இந்த லைனை மட்டும் ஸ்பெசிபிக்கா வந்து என்கிட்டயே சொல்லிருக்காங்க, இது ரொம்ப ரசிச்சு சொல்லுவாங்க, இந்த லைன் சூப்பரா இருக்கு. சூப்பரா ரசிச்சு சொல்லிருக்காங்களா? இல்ல என்னால இல்லங்க, அந்த லைன் நல்லா இருக்கு நீங்க ஸ்பெசிபிக்கா உங்கள்ட்ட இருந்து சொல்லுவாங்க. நான் நிறைய மியூசிக் பத்தி நிறைய பாட்டு பத்தி நிறைய பேர்ட்ட பேசுவேன், சஜஷன்ஸ் எல்லாம் சொல்லுவேன். அப்படி பேசுறப்போ வந்து இப்படி சொன்னாங்க, இங்க என்னை கோத்து விடுறீங்க. அப்புறம் நாமோட லீகசி கண்டினியூ பண்ற மாதிரி உங்களுக்கு இப்போதைக்கு யாராவது லிரிசிஸ்ட் இருக்காங்களா, உங்களுக்கு தோணுதா? நான் டக்குன்னு சொல்லிடுவேன் இல்லன்னு. ஓகே. இல்ல, நாமோட அட்வான்டேஜ் அதுதாங்க. நான் இப்ப சொல்றேன்ல, நீங்க கவனிச்சு பாருங்க. நாமும் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, எளிமையான உணர்வுகளை ரசனையோட ஒரு மிகை இருக்கும், ஆனா அது உங்களுக்கு மிகையாவே தெரியாது. நிறைய ஆழமான கருத்துக்கள்லாம் கமர்ஷியல் சினிமாக்குள்ள வச்சு அதை அப்படியே நமக்கு கொடுத்துட்டாரு. நம்மளுடைய ரசனையை மேம்படுத்தியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அது நான் கண்டிப்பா நான் ஒத்துப்பேன். நம்ம ஜெனரேஷன்ல பாடல்களையும் பாடல் வரிகளையும் கவனிக்கிற எல்லாருடைய ரசனையையும் மேம்படுத்தியிருக்காரு நாமத்துக்குமார். இதுக்கப்புறம் வரப்போறவங்களுக்குலாம் நாம நாமத்துக்குமார் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். நாமத்துக்குமார் இஸ் லைக் ஒன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். ஓகே, see actually best kind of best kind of analogy. இதை விட பெட்டரா புரிய வைக்க முடியவே முடியாது. So that one ex that we all like, but நம்மளால ஒண்ணா இருக்க முடியாது, அந்த மாதிரி ஒண்ணு இருக்கும். சோ என்ன ஆயிடும் அப்படின்னா, நம்ம அதுக்கப்புறம் வரவங்கள்ட்ட எல்லாம் அவங்கள தேடுவோம், அந்த மாதிரி நாமும். அண்ட் நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து நவீன்,
நாமுத்துக்குமாரோட லெஹசி கண்டினியூ பண்ண எனக்கு தெரிஞ்ச அந்த லெஹசி அதுவாவே கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. அதே பாட்டை திருப்பி திருப்பி தான் கேட்டுட்டு இருக்கோம். ஆனா நமக்கு போர் அடிக்கவே இல்லை. ஐ திங்க் நம்ம ஜென்ரேஷனுக்கு இல்ல நமக்கு அப்புறம் 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு அந்த ஜென்ரேஷனுக்கு போர் அடிக்காதுன்னு தான் நினைக்கிறேன். பட் எனக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து இதே லெவல்ல பிடிச்ச சாங்ஸ் தான் கார்த்திக் நேத்தா சொல்லுவேன். அவரோட சாங்ஸ் வந்து பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு என்ன சொல்றது கம்பேர் பண்ண முடியாது ரெண்டு பேரையுமே. புரியுது பட் இந்த இந்த படம் 96 படத்துல கார்த்திக் நேதாவோட பாட்டு எல்லாமே வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி நல்லா பிடிச்சிருந்தது. அண்ட் எல்லாருக்குமே அந்த பாட்டு பிடிச்சிருந்ததுன்னு தான் நினைக்கிறேன் நான். லைஃப் ஆஃப் ராம் பாட்டுலாம் ரொம்ப டீப்பா இருக்கும். அதுல ஒரு அந்த ஒரு டிஞ்ச் ஆஃப் நாமுத்துக்குமார் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த பாட்டுலாம். அந்த பாட்டு அப்புறம் அந்தாதி பாட்டுமே வந்துட்டு நல்லா இருக்கும் கேக்குறதுக்கு. ஐ மீன் லிரிக்ஸ் வைஸும் சரி ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். பட் நீங்க சொல்றது கரெக்ட். பட் வந்து எனக்கு அந்த பாட்டு அந்தாதி பாட்டு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா நாமுத்துக்குமார் ஐ மீன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ற நாமுத்துக்குமார் மாதிரி இல்லாம வேற மாதிரி இருக்கும் எனக்கு. நாமுத்துக்குமார் நீ எப்ப கார்த்திக் நேதா கிட்ட நீ எதுக்கு வேற வழி இல்லைங்க, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லியாச்சு. பர்சனலா நான் என்ன ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா, விவேக் இருக்கார்ல அவரோட பாட்டு ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு இவர் இல்லாத குறைய ஓரளவு லைட்டா இவர் வந்து விவேக் வைக்கிற மாதிரி இருக்கும். ஐ மீன் ஆப்வியஸா அவர் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாங்ஸ் எழுதுறாரு, ரொம்ப கமர்ஷியலா அதுவும் எழுதுறாரு. பட் வந்து அவர் எழுதுற கொஞ்சம் அந்த ஃபீல் குட் சாங்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பூ அவிழும் பொழுதில் அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் கேட்டா எனக்கு அந்த நாமும் ஃபீல் வரும் லைட்டா எப்பவுமே. பழைய கேர்ள் ஃப்ரெண்ட் பாக்குற மாதிரி இருக்கு. பழைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா பாக்கலாம். எனக்கு என்னடி மாயாவிங்க சாங் கேக்குறப்போ எனக்கு நாமுத்துக்குமார் எழுதியிருப்பாரோ ஆப்வியஸா தெரியும் அவர் எழுதியிருக்க மாட்டாருன்னு. பட் அந்த பாட்டு கேக்குறப்போ அப்படி தோணுச்சு, ஒன்ஸ் தோணிருக்கு. அது விவேக் தான் நினைக்கிறேன். நீங்க சொன்ன என்னடி மாயா. ஆமா உங்களுக்கு அது நான் தான் சொல்லிட்டேன். பழைய கேர்ள் ஃப்ரெண்டோடயே இருந்துக்கிறீங்களா? see I'll never compare. ஆனா நம்ம மனசு இப்பவும் நம்மளோட அப்பா அம்மாலாம் சொல்லி கேட்டிருப்போம், என்னதான் இருந்தாலும் கண்ணதாசன் மாதிரி எளிமையா மக்களுக்கு பாட்டு எழுதினவர் யாரும் இல்லை அதுக்கப்புறம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம மனசுல நாமும் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் எப்பவுமே. இப்போ கண்ணதாசனாவது ஒரு ஒரு பேர்ட் ஐ பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நிறைய கருத்துக்களை வாழ்க்கை சார்ந்த உண்மைகளை சொல்லியிருக்காரு. பட் நாமும் நுண்ணுணர்வுகளை தொட்டுட்டாருன்னு எனக்கு தோணிட்டே இருக்கும். இட்ஸ் வெரி ஹார்ட். நம்மளோட சின்ன சின்ன எமோஷன்ஸ் எல்லாம் டச் பண்ணிட்டாரு அவரு. அதுவும் அவர் பாட்டு இவ்வளவு செலிப்ரேட் பண்ற, இவ்வளவு நெருக்கமா ஃபீல் பண்ற ஆளுங்க எல்லாருமே என்னதான் வர்ற பாடல்கள் எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணாலும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி வில் ஆல்வேஸ் கோ பேக் டு நாமுத்துக்குமார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். Do you miss நாமுத்துக்குமார்? I don't think I miss நாமுத்துக்குமார் பிகாஸ் உண்மையை சொல்லணும்னா அவர் இல்லாததே நான் இன்னும் ரியலைஸ் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். அது நான் ஏத்துக்க வேணான்னு நான் நினைக்கிறேன். ஐ ஸ்டில் ரிமெம்பர், நான் பெங்களூர்ல ஒரு சின்ன கடத்தெருக்குள்ள ஷாப் பண்ணிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபோன் பண்ணி ரொம்ப அதிர்ச்சியோட நாம இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னான். சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டான். நான் ரோட்ல நின்று அழுதேன், ரொம்ப நேரம் அழுதேன் ரோட்ல நின்று. எனக்கு என்ன பண்றேனே தெரியல. ஆல்சோ நான் ஏன் அழுதனும் எனக்கு தெரியாது. ஐ ஜஸ்ட் ஹர்ட் தட் நியூஸ், ஐ ஸ்டார்டட் கிரையிங். அவ்வளவுதான். அது அப்போ நான் வந்து ஐ டெரிபிளி ஃபெல்ட் பேட். பட் தென் என்னமோ அவரோட புக்ஸ் படிக்கும்போது, கவிதைகள் படிக்கும்போது, பாடல்கள் படிக்கும் போதெல்லாம் அவர் இருக்காருன்ற மாதிரி தான் எனக்கு தோணும். அதனால நான் அந்த ஜோனுக்குள்ள போவே இல்லை அதுக்கப்புறம். எனக்கும் நீங்க சொல்ற மாதிரி தான் ரெகுலரா வந்து நாமும் சாங்ஸ் கேட்டே இருக்கிறதுனால அவர் இல்லைங்கிறதெல்லாம் பெருசா எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு வந்து தரமணி ஆல்பம் கேட்கறப்ப மட்டும் அதுல ராம் பேசுறது ஒரு ஆடியோ கிளிப் வரும், ஒரு ஜூக் பாக்ஸ்ல வந்து இந்த ஆடியோ கிளிப் வரும். ஆமா, மாதிரி இல்லைங்கிறத பத்தி அது கேட்கறப்ப மட்டும் எனக்கு இந்த ஃபீல் ஆகும், அவர் நம்ம கூட இல்லை அப்படின்னு. எனக்கு என்னமோ இப்ப தோணுது, நான் கான்ஸ்டன்டா அந்த தாட்டை அவேவா வச்சிருந்தோம்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் அந்த நாளுக்கு அப்புறம் நான் அந்த நாள் பத்தி இப்பதான் மறுபடியும் யோசிக்கிறேன். ஸோ நவ் ஐ திங்க் நான் அது என்னமோ ரொம்ப பர்பஸ்ஃபுல்லா தள்ளி வச்சிருந்தனோ சப்கான்சியஸ் லெவல்லன்னு தோணுது எனக்கு. சௌமியா உங்களுக்கு? ஆக்சுவலி இந்த நியூஸ் நாமும் இல்லை அப்படின்ற நியூஸ் வந்தப்போ நாங்க யூனிவர்சிட்டியில இருந்தோம்.
ஸோ எப்பவுமே யூஸ்வலா யூனிவர்சிட்டியில இந்த கிளப் எல்லாம் இருக்கும், இந்த தமிழ் லிட்ரேச்சர் சொசைட்டி, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆமா. சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அது நாங்க வீக்லி மீட் எல்லாம் போடுவோம். இந்த மாதிரி நாமும் இல்லைன்னு சொன்ன உடனே என்ன பண்றதுன்னு தெரியல. ஆக்சுவலா யாருக்கும் அடுத்து என்ன யோசிக்கிறதுன்னு தெரியல. ஸோ எல்லா ஈவெண்ட்டையும் கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஒரு சின்ன நினைவு கூட்டம் மாதிரி ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன போஸ்டர் தான் போட்டிருந்தோம். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. யூசுவலா இந்த மாதிரி கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் கல்ச்சுரல்ஸ்க்கு நிறைய பேர் வருவாங்க. பட் அதுக்கு முன்னாடி நடக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ்க்கு பெருசா வரமாட்டாங்க. ஒரு 50 பேர் வந்தாங்கனாலே பெருசு. பட் அன்னைக்கு நாங்க வந்துட்டு இதுக்கும் நாங்களே சோகமா இருந்தோம். ஸோ நாங்க ஒரே ஒரு போஸ்டர் தான் போட்டிருந்தோம். அடுத்த நாள் நாமத்துக்குமார் பத்தி பேச போறோம்னு. பட் அந்த ஆடிட்டோரியம்ல வந்து நிக்க இடம் இல்ல. லிட்டரலா அவ்ளோ பேரு. நாங்க படிச்ச யூனிவர்சிட்டியில வந்து லா, இன்ஜினியரிங் இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அக்ராஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. நிறைய பேர் வந்து இந்த லேப்டாப்ல வந்து பிளேலிஸ்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. இந்த பாட்டெல்லாம் இங்க ப்ளே பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மனுஷன் வந்து த்ரூ சாங்ஸ் இவ்ளோ பேர டச் பண்ணியிருக்காரு. அண்ட் இவ்ளோ பேர் வந்து எல்லா வேலையும் விட்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அது ஆக்சுவலா எனக்கு ஒரு பிரமிப்பு, ஒரு சோகம் எல்லாம் கலந்த மாதிரி இருந்தது. பட் நான் நிஜமாவே நாமத்துக்குமார் சார் இல்ல அப்படின்னு ரீசெண்டா ஃபீல் பண்ணது வந்து, பாட்டெல்லாம் கேட்டு கேட்டு என்ன எல்லா பாட்டுமே கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு நமக்கு டக்குன்னு அந்த தாட் வராதுல்ல. நம்ம டெய்லி லைஃப்ல எல்லாரும் ஒரு ஒரு மாதிரி ஓடிட்டு இருப்போம். ஒரு நாள் ரீசெண்டா இந்த பிப்ரவரியில எல்லா பாட்டுமே கேட்ட மாதிரி இருக்குன்றப்போதான் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. நாமத்துக்குமார் பிளேலிஸ்ட் அதுக்கப்புறம் பாட்டு ஆட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம் வந்து எனக்கு லைட்டா ஒரு மாதிரி தோணுச்சு. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எப்படி நல்ல நல்ல விதமா எப்படி மக்களை போய் ரீச் ஆக முடியும் அப்படின்ற அந்த ஒரு தாட் தான் எனக்கு அப்போ இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஐயோ இனிமே இந்த பிளேலிஸ்ட்ல புது பாட்டே ஏத்த முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் அது. இந்த ஆர்டிஸ்ட் நெவர் டை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது நாம மாதிரி ஆர்டிஸ்ட் கண்டிப்பா பொருந்தும். ஓகே, நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு விஷயம் சாங்ஸ் பத்தி இந்த எபிசோட்ல பேசுனதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது முக்கியமா உங்களை மாதிரி 2 பேர் ரொம்ப ரசிச்சு கேட்கறவங்க 2 பேர் வந்து இதை பத்தி பேசுனது ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ஹோப்ஃபுல்லி நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா தேங்க்யூ நவீன் ஃபார் இந்த மாதிரி ஒரு டாபிக்ல பேசலாம் அப்படின்னு சொன்னதுக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் போத் ஆஃப் அஸ் ஹியர். ஆக்சுவலா சௌமியா, நான் வந்து மாதேவன் நீங்க எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிச்சதுக்கு உங்களுக்கு முதல்ல தேங்க் பண்ணணும். அவரோட டைம்ல பிஸி ஷெட்யூல்ல வந்து நம்மளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சு நம்ம கூட ஒரு எபிசோட் பண்ண வச்சது வந்து நிஜமாவே உங்களால தான் முடிஞ்சது. நவீன், சௌமியா, நியாயமா நான் தான் நன்றி சொல்லணும். நிறைய நாமு பத்தி பேசணும். ஐ ஃபீல் சோ லைட் நவ். ஏன்னா எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி அந்த பெங்களூர்ல நான் நடுத்தருல நின்று அழுததை அதுக்கப்புறம் நான் யோசிச்சதே இல்லை. இப்போ நான் திரும்ப யோசிக்கிறேன், சே எவ்வளவு பெரிய இம்பேக்டை ஒருத்தர் என்னோட லைஃப்ல கிரியேட் பண்ணியிருக்காருன்னு நான் ரியலைஸ் பண்றதுக்கு இந்த ஹோல் பாட்காஸ்ட் ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கு. நான் தான் உங்க 2 பேருக்கும் நன்றி சொல்லணும். தேங்க்யூ. நவீன், தொடர்ந்து பாட்காஸ்ட் பண்றீங்க. இந்த எஃபர்ட் நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா 2-3 பேரை இன்வைட் பண்ணி அதை ஹோஸ்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்றதுன்றது ஒரு பெரிய ப்ராசஸ். அதை நீங்க தொடர்ந்து பண்றீங்க. யார் தொடர்ந்து எஃபர்ட் போட்டாலும் நான் அவங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ அந்த ரெஸ்பெக்ட் உங்களுக்கும் உண்டு. கண்டினியூஸா பண்ணுங்க. அண்ட் சௌமியா, நீங்க கிளை பரப்பிக்கிட்டு இருக்கீங்க. பல இடங்கள்ல கான்டாக்ட்ஸ், பல இடங்கள்ல உங்களுடைய குரலையும் எழுத்துக்களையும் பதிவு பண்ணிட்டே இருக்கீங்க. அதுவும் ரொம்ப நல்லது. தொடர்ந்து பண்ணுங்க. நீங்க 2 பேருமே இவ்வளவு எஃபர்ட் போடுறதுன்றது ரொம்ப ரொம்ப மதிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னு நான் சொல்லவா, இப்போ ஐம் இன் டு மீடியா, ஐம் இன் டு ஃபில்ம்ஸ். நான் இதை பண்றேன்னா இதனால எனக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்கும், ஓகேங்களா? ஆனா ஃபில்ம்ஸ் சம்மந்தமே இல்லாத நிறைய பேர், சம்மந்தமே இல்லாத அப்படின்னா எமோஷனலா நான் சொல்லலை, ப்ரொஃபஷனலா நான் சொல்றேன். நிறைய பேர் ஒன்று சேர்ந்து நிறைய பாட்காஸ்ட்லயும் நிறைய ஃபேஸ்புக் குரூப்ஸ்லயும் கான்ஸ்டன்டா எஃபர்ட் போடுறாங்க. படங்கள் அவங்க வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம், இசை அவங்க வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம், நாம மாதிரி கவிஞர்கள் அவங்க வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம்னு பேசுறத ஷேர் பண்றதுக்கு நிறைய எஃபர்ட் போடும்போது நான் ரொம்ப அதை ஆச்சரியமா பாக்குறேன்.
அதே லெவல் ஆச்சரியத்தோட தான் நான் சௌமியா உங்களையும் பார்க்குறேன், நவீன் உங்களையும் பார்க்குறேன். சினிமா தாண்டி நிறைய சொசைட்டில பேசப்பட வேண்டிய விஷயங்களை பாட்காஸ்ட் வழியா பேசுறீங்க 2 பேருமே. அதனாலதான் இந்த முடிவுரை நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் மாரியம்மன், ரொம்ப தேங்க்ஸ். உங்ககிட்ட இருந்து இந்த அப்ரிசியேஷன் வர்றது ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். கண்டிப்பா நம்ம ஹோப்ஃபுல்லி முடிஞ்சா இன்னொரு டைம் கிடைக்கிறப்ப இன்னொரு எபிசோட்ல வந்து நம்ம கண்டிப்பா பேசுவோம். ஃபார் ஷூர். தேங்க்ஸ் லாட். தேங்க்ஸ் போத். Yes. தேங்க்யூ நவீன், தேங்க்யூ சௌமியா. Thank you. Thank you. Bye bye.